இன்றைய காலகட்டங்களிலே ஊழியர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் என்ன பண்ண வேண்டும் என்று தெரிந்து செயல்படுறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஊழியர்கள் தாங்கள் நினைத்ததெல்லாம் செய்துவிட கூடாது, தாம் விரும்புகிறதையெல்லாம் செய்துவிட கூடாது, தங்கள் கைகளுக்கு வாய்க்கப்படுறதை எல்லாத்தையும் செய்துவிட கூடாது. அது தான் நினைக்கிறதெல்லாம் செய்துவிட்டால் அவன் ஊழியக்காரன் அல்ல. தனக்கு வாய்க்கிறதையெல்லாம் அவன் செய்துவிட்டால் அதுவும் ஊழியக்காரனுடைய அழகு அல்ல. தனக்கு மனதில் தோன்றுகிற எல்லாவற்றையும் அவன் ஊழியத்திலே நிறைவேற்றிவிட்டால் அதுவும் தேவனுடைய ஊழியக்காரன் என்ற அடையாளம் இல்லை என்று கர்த்தர் தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். ஊழியக்காரன் என்றால் எப்பொழுதுமே கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதான தேவ திட்டம். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. தன்னோடு இருந்த சீஷர்களுக்கு சொல்கிறான், நீங்கள் போய் எனக்காக பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு என்ன செய்யுங்கள், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறான், அங்கே போங்கப்பா, ஒரு கழுதையும் குட்டியும் கட்டியிருக்கோம், அதை என்ன செஞ்சுட்டு வாங்க, எனக்காக ஆவத்துட்டு வாங்க. இது மாதிரி சில எக்ஸாம்பிள் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அவர் கூட இருக்கிற காலகட்டங்களிலே நிறைய விஷயங்களை அவர் தன் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதிலே அவர் கவனமாயிருந்தார். அதே போல் அப்போஸ்தலர் காலங்கள் வரும்பொழுதும் ஆண்டவர் தான் சொன்னதை, தன் ஆவியானவர் சொல்லுகிறதை ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்பதிலையும் கவனமாயிருந்தார். அதனால தான் அவருடைய கண்ட்ரோலில் ஊழியர்களை கொண்டு வந்தார். அவங்க தெரியாத பாஷையெல்லாம் பேசினாங்க, அறியாத பாஷையெல்லாம் பேசினாங்க. ஊழியமே ஸ்தாபிக்கப்படுது, ஸ்டார்ட் ஆகுது ஊழியம், அதுதான். அப்போ அவங்க தெரிஞ்ச பாஷையை பேசலை, அறிந்த பாஷையை பேசலை, புரிந்த பாஷையும் பேசலை. அப்போ தேவன் ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஊழியக்காரனுடைய கண்ட்ரோலை முழுமையாக தன் ஆவிக்குள்ளே எடுக்கிறார். நீ தெரிந்ததெல்லாம் செஞ்சிடாத, உனக்கு புரிகிறதெல்லாம் நீ செஞ்சிடாத, உனக்கு அறிந்ததெல்லாம் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, செய்திட கூடாது. என் ஆவியானவர் என்ன பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, என்ன செய்ய நினைக்கிறாருன்றத நீ செய்யணும். அதனால தான் முத எடுத்த உடனே மனுஷனுடைய சிந்தையிலிருந்து எதையும் தோன்றிடக்கூடாது என்பதற்காக முதல் ஊழிய ஆரம்பமே அவர்கள் அறியாத, தெரியாத, புரியாத பாஷைகளை பேச வைத்து அதில் இருந்து ஒரு தைரியம் உருவாகி அதில் இருந்து தான் ஒரு ஊழியமே உருவாயிற்று. அது இன்னைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து ஒன்று தான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் செய்கிற எல்லாமே ஸ்திரமாகப்பட்ட ஒன்றாக இருக்கும். ஸ்திரம் இல்லாத எதையுமே தேவன் செய்ய போறதில்லை. ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் ஊழியர்களுக்கு சொல்லுகிற முக்கியமான வார்த்தைகளிலே ஒன்று. யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் யாக்கோபு எழுதுகிறார், நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஆமென். ஜெபம். அன்புள்ள பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மறுபடி ஜெபிக்கிறோம். கொண்டு வந்திருக்கிற ஒரு சில ஊழியர்கள் தான் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எல்லாமே உமக்கு தெரிஞ்சது தானே. நீர் அறிந்த ஒரு விஷயத்தில் எங்களை பிரவேசிக்க பண்ணும் பொழுது நாங்கள் அங்கே தடுமாறுகிறது நல்லதல்ல. நீர் அறிந்த விஷயத்தில் எங்களை பிரசங்கிக்க நிறுத்தும் பொழுது நாங்கள் தேவனுடைய ஆவியினுடைய நடத்திப்புக்கு அர்ப்பணிக்கிறது நல்லதப்பா. ஆகவே நான் அப்படிதான் இப்பொழுது என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் அறிந்து கொண்டு வந்து உங்களுடைய வார்த்தைகளை பேச வைக்கிறவரே, இந்த வார்த்தையினுடைய வேகமும் விவேகமும், இந்த வார்த்தையினுடைய செயலும், இந்த வார்த்தையினுடைய நிதானமும் யார் யாருடைய செவிகளுக்கெல்லாம் கடந்து போக வேண்டுமோ அது கடந்து போய் அது என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு
உடைய வார்த்தை வெளியரங்கமாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்திரப்படுத்துங்கள் என்கிற ஒரு வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேச விரும்புகிறீரப்பா. ஆண்டவரே, ஊழியர்கள் ஸ்திரப்படுத்த வேண்டியவைகளை ஸ்திரப்படுத்தி விட்டால் தேவனே, ஊழியங்கள் ஸ்திரமாயிருக்குமே. உலகத்திலே தேவனுடைய காரியங்கள் ஸ்திரமாயிருக்குமப்பா. ஆகவே ஸ்திரப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை செய்ய அழைத்தவரே, அதை குறித்து எங்களோடு நீ தெளிவாய் பேசி உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் விளங்க பண்ணும். உம்முடைய வார்த்தையை முக்கியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை, இது என்ன நேத்து எழுதுன மாதிரி இருக்கு? யாருடைய வருகை சமீபமா இருக்கா? யாருடைய வருகை? நம்ம எல்லா ஊழியக்காரர்களும் சொல்றது போல சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாரா? வரப்போறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு யாக்கோபு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்கிறதா? மிகவும் சமீபமா இருக்கிறது. இந்த விசுவாசம் அழியாது. இன்னும் 2000 வருஷம் இருந்தா கூட இயேசு வரப்போறதில்லை. ஆனா இந்த விசுவாசம் அழியாது. இந்த வார்த்தை என்ன செய்யாது? அழியாது. ஏன்னா இயேசு எப்போ வருவார் யாருக்குமே தெரியாது. அவருடைய வருகையும் அவருடைய செயலையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நான் நேற்று கூட ட்ரெயினில் வரும்போது ஆண்டோடு சொன்னேன், இந்த வேதத்துக்குள்ளே இருக்கிற உண்மையை என்னால் என்ன செய்ய முடியல, புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா வேதத்தினுடைய உண்மையை புரிந்து அதற்குள் கடந்து போவது மிகுந்த கடினமான ஒரு விஷயம். அதனால் உண்மையாகவே அன்னைக்கு பவுல்ல இருந்து யாக்கோப்புல இருந்து யோவான்ல இருந்து எல்லாருமே அறிந்திருந்த ஒன்று, இயேசு கிறிஸ்து திரும்ப என்ன செய்ய போறார். ஏன்னா அவர் இது நம்ம பிரசங்கத்தில் கேட்குறோம், எழுதினதை வாசித்து பிரசங்கித்து அதனுடைய சத்தத்தை திரும்ப திரும்ப துணிக்க பண்றோம். அவங்க அப்படி அல்ல, நேரில் கேட்ட வார்த்தை. நான் மறுபடியும் என்ன செய்வேன், வருவேன். இதை நேரில் கண்ணால பார்த்து காதால கேட்டதுனால அவங்களுக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆழமான ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இயேசு சீக்கிரம் என்ன செய்வார், வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்னாடி நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது. அதுல ஒரு காரியம்தான் ஸ்திரமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நிறைய அடையாளங்கள், சண்டை வரும், சச்சரவு வரும், பட்டினி வரும், பசி வரும், வியாதி வரும், நோய் வரும், என்னென்னமோ சொல்லி முடிச்சாங்க. ஆனால் இயேசு வருகிறதற்கு முன்பதாக ஊழியங்கள் ஸ்திரமாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டங்களிலே ஒன்று இருக்கிறாதே. நல்லா கவனிங்க, முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு நிறைய அடையாளங்கள் நடக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஊழியத்தில் கர்த்தருடைய காரியங்களிலே நடக்க வேண்டிய சில அடையாளங்களும் இருக்குது. அதை நாம பிரசங்கம் பண்றதும் இல்லை, பிரசங்கத்தை அதை கேட்கறதுக்கு வாய்ப்பும் இல்லாம ஆகி போயிட்டு. இயேசு கிறிஸ்து சண்டையை பார்த்து வர்றவரும், பட்டினியை பார்த்து வர்றவரும், பசியை பார்த்து வர்றவரும், வியாதியை பார்த்து வர்றவரும், நோயை பார்த்து வர்றவரும், ஜாதி கலாச்சாரத்தை பார்த்து வர்றவரும், தேசத்துக்கு தேசம் வர்ற பிரச்சனையை பார்த்து வர்றவர் அல்லவே அல்ல. அதெல்லாம் அப்படி நம்ம சொல்லி பழகிட்டோம். இதெல்லாம் அவர் வருவதற்கு முன்பதாக நடக்கும். ஆனால் முடிவு சமீபமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து வருகிற காலங்கள், காரியங்கள் அவருக்கு தெரியும். அவர் வருவதற்கு முன்பதாக அவருடைய மன திருப்திக்கு ஏதுவாக சில விஷயங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறார். அதுல ஒன்று மத்தேயுல சொல்றாரு, பூமி எங்கும் சுவிசேஷம் என்ன செய்யப்படணும், அறிவிக்கப்படணும். பூமி எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா வந்துருவார் அப்படின்னு நம்ம அந்த அடையாளத்தை எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு பூமி எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த மாதிரி முக்கிய அடையாளங்கள் நிறைவேறினாதான் இயேசு கிறிஸ்து வருவார். அதை தான் இங்க யாக்கோபு எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. அதற்கு முன்பதாக உங்களிடத்தில் அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன என்று சொன்னால், ஸ்திரத்தன்மையை அவர் எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு ஸ்திரத்தன்மை. ஸ்திரத்தன்மை இல்லாமல் இயேசு நம்மளை யாரையும் கூட்டு போக மாட்டார். ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. 18 வயசு ஆகாத பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. இப்போ கூட இந்த கல்யாண வயசெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் என்ன செய்யுது,
மாத்தி அமைக்கிறாங்க. இப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு ஸ்திரத்தன்மை வெளிப்பட்டால் தான் மணவாளனோடு மணவாட்டி என்ன செய்ய முடியும், இணைக்க முடியும். ஒரு ஸ்திரத்தன்மை மணவாட்டியினிடத்தில் உருவாகாவிட்டால் அந்த மணவாளனோடு அந்த மணவாட்டி இணைக்க முடியாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து வருவார், சபை இணைக்கப்படணும், ஊழியர்கள் கடந்து போய் தேவனோடு கூட அங்கே இருக்க வேண்டும். அப்ப அவருடைய தேவைகளிலே, அவருடைய நியமங்களிலே ஒன்றுதான் ஆழமான ஒரு காரியங்கள், ஸ்திரத்தன்மை நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப நிறைய விஷயங்கள் ஸ்திரத்தன்மையா இருக்கான்னு சொன்னா அதற்கு வாய்ப்பு, எந்த ஊழியத்தை குறித்தும் ஒரு ஸ்திரமா இருக்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது. நான் நிறைய சபைகளுக்கு வர்றேன். நிறைய சபைகளுக்கு போனா எண்ணிக்கை குறையுது. 100 பேர் இருந்த சபையில 80 பேரா இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர்ட்ட கேட்கிறேன், என்ன பாஸ்டர் 100 பேர் இருந்தாங்களே போன திருப்பி, இப்ப 80 பேர் இருக்கிறாங்களே, அது என்னன்னே தெரியலையா. இப்ப நிறைய பேர் இங்க வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. 3000 பேர் வந்து சபையில திடீர்னு கொஞ்சம் குறையுது. என்ன பாஸ்டர்னா, என்னமோ தெரியல, நாங்க செய்யறது சிலது பிடிக்கலையா, அதனால சிலர் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இது 10 பேர் இருக்கிற சபையில இருந்து 5000 பேர் இருக்கிற சபை ஜனங்க வரைக்கும் ஒரு காரியம் நடக்குது. எதுலையுமே என்ன இல்ல, ஒரு ஸ்திரத்தன்மை காண முடியல. எதுலையுமே நிறைய ஊழியங்கள், நிறைய ஊழியர்கள் எல்லாத்தையும் பார்க்கிறேன், வார்த்தைகளை கூட ஸ்திரத்தன்மை இல்லை. ஒரு நேரம் பேசுறதை இன்னொரு நேரம் பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, தைரியம் இல்லை. ஒரு நேரம் உபதேசிக்கிற உபதேசத்தை தொடர்ந்து நிலைச்சு நிக்க பண்ணுகிறதுக்குரிய ஸ்திரத்தன்மை நிறைய ஊழியரிடத்துல இல்ல. ஒரு நேரம் வாழ்ற வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியுமான்ற எண்ணங்களே நிறைய பேருக்கு ஸ்திரமான தன்மை இல்லை. இயேசு கிறிஸ்து வரணும், நம்மளெல்லாம் அழைச்சிட்டு போகணும், அவருடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா அதுல முக்கியமான அடையாளத்துல ஒன்று ஸ்திரத்தன்மை ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஸ்திரத்தன்மை இல்லாம இயேசு வரமாட்டார். ஜனங்களெல்லாம் ஊழியர்களை ஏமாத்த வேண்டாம், கடைசி காலம் சொல்லாதீங்க, இதெல்லாம் மகா பெரிய தப்பு. இது கடைசி காலமே, அறிவிக்கிறவங்களுக்கு வேணா இது கடைசி காலமா இருக்கலாம், கிறிஸ்தவத்துக்கு இது கடைசி காலம் கிடையாது. கிறிஸ்தவத்துக்கு இது கடைசி காலமே, வேதத்துக்கு இது கடைசி காலம் கிடையாது, சத்தியத்துக்கு இது கடைசி காலம் கிடையாது, தேவ ராஜ்யத்துக்கு இது கடைசி காலம் கிடையாது, தேவ சித்தத்துக்கு இது கடைசி காலம் கிடையாது. அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் இந்த பூமியிலே அவர் ஸ்திரப்படுத்தின பின்புதான் மணவாட்டி அழைச்சிட்டு போவார். ஸ்திரப்படுத்தாத வரைக்கும் அவரால் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஸ்திரம் தன்மை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஊழியர்கள் உணர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும், ஊழியர்கள் உணர்ந்து காரியங்களை நடப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் வாய்க்கப்படுதுன்றதுக்காக நான் ஒன்னு பேசிட முடியாது. இன்னைக்கு எனக்கு ஒரு தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்பதற்காக நான் ஒன்றை பேசிவிட முடியாது. அதெல்லாம் ஸ்திரத்தன்மை அழித்து விடும். இன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தை வருது, அதை பேசி விடலாம் என்று நாம யோசித்து கர்த்தருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணலாம் என்று யோசிக்கிற முடிவெடுத்திருக்கிற ஒரு ஸ்திரமான தன்மை இருக்கிற பொழுது அந்த ஆலயத்தின் ஆராதனைகளிலே ஊழியத்துக்கு உதவுகிற ஒரு 100 பேர் 200 பேர் 500 பேர் அதிகமா வந்து உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் நாம தேவனுடைய ஸ்திரமான வார்த்தையை சொல்லுகிறோமா, இல்லைன்னா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்றோமான்னு யோசித்து பார்த்தாலே அங்க என்ன இல்லை, ஸ்திரத்தன்மை இல்லை. நிறைய பேருடைய பிரசங்கத்தில் ஸ்திரத்தன்மையை நான் பார்க்க முடிகிறது இல்லை. கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது, ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, சமயத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை ஸ்திரம் இல்லாமல் பேசி விடுகிறது. ஆனால் தேவன் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு வாய்ப்பு இல்லை. தேவன் ஸ்திரத்தன்மையை பார்த்து முடிவெடுத்து இது சரி என்று சொன்னால் மாத்திரம்தான் வருவார். ஆமென். ஒபாமா வர்றாரு இந்தியாவுக்கு, உடனே பிளைட் எடுத்துட்டு வந்துட்டாரா? இல்லையே. அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆயத்தங்கள் பண்ணப்பட்டது. அவர் வந்து இறங்கி திரும்ப ஏறி அமெரிக்காவில் போய் இறங்குற வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஸ்திரத்தன்மையாக அமைக்கப்பட்ட பிறகுதான் அந்த பிரயாணமே வாய்க்கப்படுது.
ஒபாமா இந்தியாவுக்கு வர்ற காலத்துல அவருக்கு தேவையான காற்று சுத்தமா இல்லைன்றதுக்காக அமெரிக்காவுடைய நிர்வாகம் அவங்க ஒரு பிளேன் நிறைய வித்தியாசமான அந்த அவருக்கு தேவையான காற்றை அவர் உட்காருகிற அவர் கலந்து கொள்ளுகிற இடங்களிலே வீச பண்ண வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் யோசித்தார்கள். யாரு ஒரு சாதாரணமான ஒரு தேசத்து அதிபருக்காக இவ்வளவு ஆயத்தங்கள். நம்முடைய சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அந்த உலகத்தில் நான் தான் தேவன் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறவர் வர வேண்டுமானால் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். நான் நன்றாய் ஜெபிக்கிறதுனால இயேசு வந்து விடுவார் என்று நான் என்னை ஏமாற்றி இன்னொருவரை நான் ஏமாற்ற வேண்டாம். நான் நன்றாய் பிரசங்கிக்கிறதுனால இயேசு வரப்போறார் என்று சொல்லி என்னை ஏமாற்றி என் ஊழியத்தை ஏமாற்றி இருக்கிற ஜனங்களை நான் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என் ஊழியம் வளருது, என்னோட ஆண்டவர் பேசுறதுனால இயேசு நாளைக்கு வரப்போறார் நாளன்னைக்கு வரப்போறார் என்று சொல்லி நான் அதை சொல்லி என்னையே ஏமாற்றி என் ஜனங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு விருந்தாளி வராங்க, நான் 11 மணிக்கே சமையல் பண்ணிட்டேன், அதனால அவங்க 12 மணிக்கு வந்துருவாங்க சாப்பிட்டுருவாங்கன்னு நான் சொல்லி நான் என்னை ஏமாத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரத்தன்மை என்பது தேவனுடைய பார்வைக்கு அது உகந்ததாய் காணப்படும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சமீபமாய் வருவார். அல்லேலூயா. அப்ப ஸ்திரத்தன்மையை ஆரம்பத்திலே முதலே ஆரம்பிக்கிறார் பாருங்க. நீங்க ரோமர் 1:10 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அழகா தெளிவா எழுதுறார். ஸ்திரத்தன்மை எங்க தோன்ற வேண்டும் முதலாவது அப்படின்னு அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. ரோமர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதுறார், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டார், ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டார், விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டார். எதற்கென்று சொன்னால் ஸ்திரப்படுவதற்காக தான். அல்லேலூயா. ஊழியர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு, சபையை ஸ்திரப்படுத்தி கர்த்தர் தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள விரும்புகிறார். ஊழியர்கள் ஸ்திரப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஸ்திரப்படாம நீங்க எதையுமே செய்ய முடியாது. நீங்க ஊழியர்கள் முதலாவது ஸ்திரப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம ஸ்திரப்பட்டுட்டேனா அப்படின்ற நம்பிக்கை எத்தனை பாஸ்டர்ஸ் இருக்கு, எத்தனை ஊழியங்கள்ல இருக்கு, எத்தனை ஊழியக்காரரிடத்தில் இருக்கு. நான் ஸ்திரப்பட்டுட்டேங்க, நான் ஆண்டவர் இப்ப வந்தாலும் அவர் கூட போகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்ற ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆமென். இப்ப வந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, ஆண்டவரோடு நான் போகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எத்தனை ஊழியர்களுடைய வாழ்க்கை ஸ்திரத்தன்மையா இருக்கிறது யோசித்து பார்ப்போமே. உண்மையை தான் பேசுகிறேன். ஆண்டவர் எனக்கு வெளிச்சம் காட்டி கொடுத்ததுனால பேசுறேன். தமிழ்நாட்டில் இந்தியாவில் 199 ஊழியர்கள் இருதயங்களிலே சிந்தைகளிலே காரியங்களிலே அவர்கிட்ட என்ன இல்லை? ஸ்திரத்தன்மையே இல்லை. வெளியில வேற மாதிரி இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்கிறாங்க. எப்பவுமே நீங்க வெளியில வேற மாதிரி உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருந்தீங்கனாலே உங்ககிட்ட என்ன இல்லை? ஸ்திரத்தன்மை இல்லை. எங்க நிறுத்தினாலும் சரி, எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த அனுபவத்துக்குள்ள நாங்கள் நிற்போம். அதை விட்டுவிட மாட்டோம், அதை விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லுகிற அளவுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம்பா, நீ இருதயத்துல கூட நீ இந்த பொற்சிலையை வணங்க வேண்டாம், நீ ஃபார்மாலிட்டிக்கு சும்மா விழுந்து எழும்பு போதுமே, உன்னை விடுதலை பண்ணிடுவோமே, நீ நல்லா வாழலாமே. சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி எங்களால இந்த பொற்சிலையை வணங்க முடியாது. அவங்களுடைய ஸ்திரத்தன்மையை எங்க வெளிப்படுத்துறாங்க? மரண வாசல்ல வெளிப்படுத்துறாங்க. லாபத்தின் வாசலும் அதுதான், மரணத்தின் வாசலும் அதுதான். இந்த பக்கம் லாபத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. பொற்சிலையை வணங்கி எழுந்தால் உங்களுக்கு லாபத்தின் வாசல்கள். இந்த பக்கம் ஒரு வாசல் திறக்கப்படுகிறது, மரணத்தின் வாசல்கள். நீங்க பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அக்கினி சூளைக்கு போக வேண்டியது வரும். அப்ப லாபத்தின் தன்மைகளிலும் அவர்கள் ஸ்திரமாயில்லை,
மரணத்தின் தன்மையிலும் ஸ்திரமா இல்லை, கர்த்தருக்குள் அவர்கள் ஸ்திரமா இருக்கிறார்கள். எங்களுக்கு மரணமும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு லாபமும் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு தேவன் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவனை விட்டு எந்த பக்கமும் எங்களால் திரும்பவே முடியாது. அந்த ஸ்திரத்தன்மை எத்தனை வேட்டு இருக்கு. ஊழியம் வளரணுன்றதுக்காக ஸ்திரத்தன்மையை இழந்தவங்க தமிழ்நாட்டில் 190% இருக்கிறாங்க. ஊழியம் வளரணுமா, ஸ்திரத்தன்மையை விட்டு என்கிட்டே கேட்பாங்க, நீங்க இப்படியே கடினமா பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது பாஸ்டர்? எத்தனை பேர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்க போறாங்க? உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் கிடைக்க போகுது? ஒருத்தர் சிங்கப்பூர் கூப்பிடுறார், நீங்க உங்க பிரசங்கத்தினுடைய தன்மையை கொஞ்சம் குறைச்சி ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணினா நான் 1 மாதத்துக்கு சிங்கப்பூர்ல ப்ரோக்ராம் போட்டு தரேன். என்னால முடியாதுங்க. நான் சிங்கப்பூருக்கு போகணுன்றது என் ஊழியத்தினுடைய ஸ்திரத்தன்மை, என்னுடைய ஸ்திரத்தன்மையை நான் விட்டு கொடுத்துட்டு போகணும்னா அது எனக்கு அவசியமே கிடையாது. நான் தேவனுக்குள் ஸ்திரத்தன்மையா இருந்து நான் ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து அதுல தேவனை காட்டுவதுதான் தேவ சித்தமே தவிர, என்னுடைய ஸ்திரத்தன்மையை இழந்து நான் ஒரு ஊழியத்தை செய்து அதை கர்த்தருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்ன்றது தேவ சித்தம் கிடையாது. ஊழியத்தை வளர்க்கறதுக்காக ஸ்திரத்தன்மையை விட்டுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்றார், இந்த ஸ்திரத்தன்மை இல்லாத கூட்டத்தை நான் நிறைய பார்க்கிறேன். நான் வருவேன்றது தப்பு, பொய். ஸ்திரத்தன்மை இல்லாத ஒருவனுக்காக நான் எப்படி வருவேன்? ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்டு ஸ்திரத்தன்மை இல்லாத மனவாட்டி சபைக்காக நான் எப்படி வருவேன்? ஆமென், ஆமென். வார்த்தைகள் கரெக்டா இருக்கணுமே. நீங்க 1 மணிக்கு வந்துருங்க, எங்க வீட்டில் இன்னைக்கு லஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னா அந்த பிரயாணங்கள் எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். அவங்க 1 மணிக்கு வர்றது கூட வெட்கப்பட மாட்டாங்க. ஏன்னா என்னை அழைச்ச விருந்தாளியா என்னை அழைத்தவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு கரெக்டா வந்துருங்க, நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு நீங்க போலாம். 1 மணிக்கு நீங்க வாங்க, லஞ்சுக்கு வந்துருங்கன்னு அந்த ஒரு வார்த்தை ஒரு ஸ்திரத்தன்மையை காட்டுறது. இவங்க கரெக்டா 12 மணி 12:45 1 மணிக்கு போறது கூட என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருங்களேன் அப்படின்னு ஒருத்தர் உங்களை கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன், அவங்க டைம் சொல்லல, நேரம் ஒன்றும் முன்குறிக்கல, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க 1 மணிக்கு போவீங்களா? 1 மணிக்கு நீங்க போவீங்களா? போக மாட்டோம். ஏன்? அது என்ன டைம்? அது லஞ்ச் டைம். சாப்பிடுற நேரத்தில் போய் எட்டி நிக்கிறதா? வேண்டாம். சரி, காலையில் 9 மணிக்கா? ஐயோ, டிஃபன் பண்ற நேரம், அது போறது நல்லது இல்லை. நைட் 8 மணிக்கு போலாமா? வேணாம் வேணாம், அது அவங்க சாப்பிட்டுட்டு தூங்க போற நேரம், போறது நல்ல இல்லை. எப்போ போகலாம்? சாயங்காலம் சும்மா போவோம், எட்டி பார்ப்போம், பேசுவோம், ஒரு டீயை குடிச்சிட்டு காபி குடிச்சிட்டு வந்துடுவோம். அவங்க கூப்பிடுறவங்களுடைய அந்த ஸ்திரத்தன்மையை பார்த்துதான் விருந்தாளி வரான். அவன் இயேசு கிறிஸ்து கர்த்தர் வரணும்னா ஊழியர்கள் ஸ்திரத்தன்மையை காட்ட வேண்டும். அப்பா நீங்க வாங்க, நாங்க உங்களுக்காக ஸ்திரமான காரியங்களை நிறைய செஞ்சு வச்சிருக்கிறோம். நீங்க வந்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போயிடலாம். தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க விளைஞ்ச காய் கனியெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிடலாம். அப்படி கூப்பிடுற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த ஊழியக்காரங்க ரெடியா இருக்கிறாங்க? ஸ்திரத்தன்மை ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். ஊழியக்காரன்னா சும்மா கிடையாதுங்க. ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு, ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிட்டு, எதையோ ஒன்று சாதிச்சுட்டு போயிடுறது நல்லது இல்லைங்க. ஸ்திரத்தன்மை ரொம்ப முக்கியம். ஸ்திரத்தன்மைன்றதை இன்னைக்கு பார்க்க முடியல. சாராள் நவரோஜம்மா பல பாட்டு பாடுனாங்க, அதெல்லாம் இன்னைக்கு நிக்குதுங்க. ஆனா சர்ச்சு கிடையாதுங்க. அவங்களுக்கு கொடுத்த ஊழியம் அதுதான். நீ பாடு, நீ பாடு, நீ செத்தாலும் 100 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டை பாடுற ஜனங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனா அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க குடும்பத்தில் நைட் ஜபத்தில், குடும்ப ஜபத்தில் கண்டிப்பா சாராள ஒரு ஜப பாட்டு கண்டிப்பா நாங்க 1 2 பாடிடுவோம்.
3 பாட்டுல 2 பாட்டாச்சும் 1 பாட்டாச்சும் அந்த சாரா நவரோஜி அம்மா பாடின பாட்டை பாடி ஆவியில கொஞ்சம் பலன் அடைஞ்சாதான் இன்பமா இருக்கும் குடும்ப ஜெபம். ஆனா அந்த அம்மா ஒரு சபை வச்சாங்க, 700-800 ஜனங்க இருந்தாங்க. இப்போ அந்த அம்மா சாகருக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி அந்த அம்மாவை இறந்து போயிட்டாங்க. சபை கிடையாதுங்க. 25 ஜனங்க கூட இப்ப இல்ல, அந்த உபதேசமும் இப்ப இல்ல, அந்த சத்தியமும் இல்ல. ஆனா அவங்க பாடின பாட்டு அப்படியே ஸ்திரமா இருக்கு. ஏன்? ஆண்டவர் அவங்களுக்கு நியமிச்சது ஸ்திரமா இருக்கும். அதுல அவங்க கரெக்டா இருந்த வரைக்கும் அது ஸ்திரமா இருக்குதுங்க. நீங்க ஸ்திரம் இல்லாத எதையுமே செய்யாதீங்க ஊழியக்காரங்க. நிறைய காரியங்கள் வாய்க்கப்படுறது, நிறைய காரியங்கள் அனுகூலமா இருக்கு, நிறைய காரியங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கின்றதுனால நீங்கள் அதை செய்து விட்டால் உங்களுடைய ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியாக்கப்படும். உங்களுடைய ஸ்திரத்தன்மை என்ன செய்யப்படும்? கேள்விக்குறியாக்கப்படும். ஆமென், ஆமென். ட்ரம்ப் வந்தாரு, உலக சுகாதார மையத்தில் அவர் முக்கிய மெம்பரா அமெரிக்கா இருந்து பல கோடி ரூபாய் வருஷம் டொனேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வந்தாரு, வந்த உடனே அதுல இருந்து நான் வெளியே வரேன், அமெரிக்கா அந்த சுகாதார மையத்துக்கு பண்ற ஹெல்ப்பை நிறுத்துறோம், டொனேஷன் பண்றது. ஏன் நிறுத்தினீங்க? அவர் சொன்னார், நான் கொடுக்கிற எதுவுமே ஸ்திரமா இல்லைங்க. அமெரிக்கா கொடுக்கிற எவ்வளவு கோடி பணமோ அந்த சுகாதார மையத்துக்கு போகிறதா சொல்றாங்க, ஆனா சுகாதார மையத்துக்கு கரெக்டா போய் சேரல. அதனால என்னால கொடுத்து எங்க அமெரிக்கா பணத்தை நான் வீண் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்றேன்னாரு. 4 பேர் 40 பேர் கல் எறிஞ்சாங்க. அமெரிக்கா இப்படி பண்றது தப்பு அப்படின்னா அநேக நாடுகளுக்கு சுகாதார மையத்துக்கு போய் சேர வேண்டிய பணம் எல்லாம் போகல, அவங்களுக்கு உதவிகள் கிடைக்காது, கஷ்டம்னு 4 பேர்ல 40 பேர் கல்லெறிஞ்சாங்க. ஆனா அந்த ஆள் ஸ்திரமா இருக்கிறான். என்னன்னா, நான் கொடுக்கிற இந்த அமெரிக்காவினுடைய டாலர் எதுவுமே சுகாதார மையத்துக்காக சரியாக உபயோகப்படுத்த படல. ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தர் தேசத்தின் நடுவில் சில விஷயங்களை செய்யாமல் போனதுக்கு காரணமே ஸ்திரத்தன்மை இல்லாததுனால. அவரால் இப்போ புதுசா எதையும் செய்யற பிளானே இல்ல. ஏற்கனவே ஆண்டவர் செய்து கொண்டிருந்த வேலையை இப்ப என்ன ஆகி போச்சு? நின்னு போயிடுச்சுங்க. ரட்சிப்பு முழுமையாக நிறைவேறலையே. தேவன் சபைகளுக்கும் சபையினுடைய ஜனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவைகள், கொடுத்து கொண்டிருந்தவைகள் இப்ப கொடுக்கப்படலையே. ஏன்? ஸ்திரத்தன்மை இல்லாமலே ஊழியர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் யோசிக்கிறார், நான் அதை கொடுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நான் அதை அவங்களுக்கு தாராளமா கொடுக்கிறதுனால அவங்க ஸ்திரத்தன்மையில வளராம இருக்கிறாங்களே, அதனால என்ன லாபம்? கொடுக்கிறதை நிறுத்தி பார்ப்போம். தேவன் இப்ப அதை தாராரு இதை தாரான்னு சொல்லி யாராவது ஒரு ஊழியக்காரங்க தைரியமா சொல்றதுக்கு தைரியம் கிடையாதுங்க. கேட்டு வாங்கி பழகினவனால கர்த்தர் தாராருன்னு சொல்ல முடியாது. எலியா சொல்லுவான், நான் கேரித்தாற்றங்கரை குகையிலே ஒளிந்திருக்கிறேன், காகங்கள் இரவும் பகலும் எனக்கு 2 நேரம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறது, நான் தண்ணீர் தீருகிற வரைக்கும் நான் புசித்து குடித்தேன், சந்தோஷமாயிருந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதாயிலும் ஒரு ஊழியக்காரங்க தமிழ்நாட்டில் லீடிங்ல இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? முடியாதுங்க. தூங்குனா ஒரு திட்டம் போடுறான், காலையில் எழும்புனா ஒரு திட்டம் போடுறான், 4 பேர் பேசினா ஒரு திட்டம் போடுறான், 10 பேர் கூடி ஒரு கமிட்டி கூடுனா ஒரு திட்டம் போடுறான். எல்லா திட்டத்தையும் ஜனங்கிட்ட கொண்டு போறான், ஜனங்கிட்ட வாங்குறான், கர்த்தர் சொல்றான். கர்த்தர் சொல்றான், இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்றான். ஏன் ஆண்டவரே, நீர் முன்பு போல செய்கிறது இல்லை? ஏன்? ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு இடத்துக்கு என்னால உதவி செய்ய முடியாது. கேட்டு வாங்கி வாழு. ஆமென், ஆமென், ஆமென். நான் கூட சில இது யோசித்தேன். கடந்த சென்னையில் போன வாரம் கூட இந்த கேன்சர்
வியாதி உள்ளவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்காக ஒரு ஊழியக்கார் ஒரு பெரிய பெரிய பணக்காரங்களை எல்லாம் ஃபோன் பண்ணி வரவழைச்சி ஒரு மீட்டிங் போட்டு கொஞ்சம் பணம் கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டதாக கேள்விப்பட்டேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரனுடைய மனம் எந்த அளவுக்கு உம்மோடு நெருங்கி இருக்கிறது என்பதற்கு இதுவல்லவா அடையாளமாக இருக்கிறது. விலகி இருக்கிறது என்பதற்கு இதுவே என்னவா இருக்கிறது, அடையாளமா இருக்கிறதே. நான் பர்சனலா ஆண்டவர்கிட்ட பேசும்போது அப்படிதான் கேட்டேன். ஒரு கேன்சர்ல இருக்கிறவங்களுக்காக பணக்காரங்களுக்காக போன் பண்ணி பணத்தை கொண்டு வந்து வாங்கி நீங்க டொனேட் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னார்னு செயல்படுறீங்களே, அப்போ உங்களுடைய ஸ்திரத்தன்மை இந்த பூமியோட தானே இருக்கிறது, பரலோகத்தின் தேவனுக்கு ஏற்றது இல்லையே. ஒன்றை சொல்லுகிறேன், நிறைய இருக்கிறது. பொருளாதாரத்தை மையமாய் வைத்துதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்திரத்தன்மை இருக்குமானால் அவன் ஊழியக்காரன் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். லாசருக்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. வீடு இல்ல, வாசல் இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, ஒரு மரத்தடியில தானே இருக்கிறான். வியாதி ஒட்டி கொண்டிருக்கிறது, நோய் ஒட்டி கொண்டிருக்கிறது, பலவீனம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அவன் அல்லவா ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். அவனை உன்னதத்துக்கு கொண்டு போக யோசிக்கல, ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போக யோசிக்கல, ஆபிரகாமுடைய மடியில் அவனை இளைப்பாற பண்ணுவதை குறித்து கர்த்தர் யோசிக்கலையே. அவனுடைய ஸ்திரத்தன்மையை பார்த்தவுடனே தேவன் அப்படியே அவன் மரித்தவுடனே அள்ளி கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே பாராட்டி சீராட்டி அவனை இளைப்பாற பண்ணி கொண்டிருக்கிறார். அவன்கிட்ட பொருளாதாரம் இல்லையே, எந்த மேன்மையும் அவன்கிட்ட வர்ணிக்க முடியாது. உயர்ந்தவன் என்று வர்ணிக்க முடியுமா? சிறந்தவன் என்று வர்ணிக்க முடியுமா? அளவுள்ளவன் என்று ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவனுடைய பார்வையில ஸ்திரத்தன்மை ஊழியக்காரனிடத்தில் கண்டிப்பாய் உருவாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க உங்களை ஸ்திரப்படுத்துங்க. முதல்ல உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஸ்திரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை ஸ்திரப்படுத்து. உங்களை யாரும் கரையம் கொடுத்து வாங்கிடக்கூடாது. உங்களை யாரும் கரையம் கொடுத்து, உங்களை எல்லா திட்டங்களும் கரையம் கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்க விபச்சாரி, விவேசித்தனம் பண்ணுகிறவர்கள் தானே. ஒவ்வொரு திட்டமும் உங்களை கரையம் கொடுத்து வாங்கிக்கிட்டே இருக்குதுன்னா நீங்க ஸ்திரத்தன்மை அற்றவர்கள். என்னை கூப்பிட்டு ஒருத்தர் சொல்றார், உங்களுடைய செயலெல்லாம் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, நீங்க அப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல, நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நான் எதுக்குமே சொல்லி கொடுக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை இந்த வேதம் போதித்திருக்கிறது. அதுல 36 ஆண்டுகள் ஸ்திரமாய் நின்று கொண்டிருக்கிறேன். லாபத்துக்கு ஏதுவானவைகள் எந்த முகம் காட்டினாலும் என்னால என்னுடைய ஸ்திரத்தன்மையை விட்டு கொடுக்க முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கும் சொல்லுவேன், நான் செத்த உமக்கு என்னையா கவலை? நான் ஒண்ணுமே செய்யாம எனக்கு கொடுத்ததை மாத்திரம் செஞ்சுட்டு செத்தா உமக்கு என்ன கவலை? நான் சொன்னதை செஞ்சுட்டான், பரலோகத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு நீங்க ஏத்துக்குவீங்க. ஏன்னா என்னை விட ஆயிரமான மனிதர்கள், லட்சக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்கள வச்சு நீ செஞ்சுக்கிட்டே இருப்பீர். என்னையே வச்சு எல்லாம் செய்ய போறதில்லை. என்னை வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நான் ஸ்திரமா இருந்தால், அததான் பவுல் சொல்ற, என் ஜீவனையும் நான் ஒரு பொருட்டாய் என்ன. ஏயா அவருடைய ஸ்திரத்தன்மை அங்க காட்டுறாருங்க. மிஷனரிகளுடைய ஸ்திரத்தன்மை எல்லாம் இந்தியாவில் காட்டினாங்க. பில்லி கிரகாம் காட்டினார், வில்லியம் கேரி காட்டினார், ஹட்சன் டெய்லர் காட்டினார், சிடி ஸ்டட் காட்டினார். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையை சொல்ல அவங்க எல்லாம் தங்களுடைய ஸ்திரத்தன்மை தேவனுக்கு காட்டினார்கள். இந்த உலகத்தில் அவங்க செஞ்சதெல்லாம் அழியலைங்க. ஆமென். ஊழியக்காரங்க உங்களை ஸ்திரப்படுத்துங்க. உங்களை யாரும் கரையம் கொடுத்து வாங்கிற கூடாது. எந்த வார்த்தைகளும் கூட கரையம் கொடுத்து உங்களை வாங்கிடக்கூடாது. உங்களை உயர்த்தி பேசி புகழ்ந்து பேசி நீங்க அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லி உங்களை பிரபலப்படுத்துவதற்கு ஏற்ற வார்த்தைகளை கண்டவுடனே நீங்கள் கரையம் போய் விடாதீர்கள். நீங்க சொன்னா நடக்கணும். என்னது? நீங்க சொன்னா
அண்ணனை உட்கார வச்சுட்டு அப்பாவை உட்கார வச்சுட்டு 10 பேர் 20 பேர் சுத்தி இருந்து, அண்ணன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நடந்துரும். கரையம் போயிட்டான். அவன்கிட்ட என்ன இல்ல? ஸ்திரத்தன்மை இல்லை. நேற்று ஒரு சம்பவத்தை நான் முந்தானத்து இரவு ஒருத்தர் என்கிட்ட பேசுறார். சென்னையில் ஒரு சபை இருக்கிறார், சிஎஸ்எஸ் சபை. அந்த சபையில் 60 லட்சம் ரூபாய் 6 மாசத்துல திருடி இருக்கிறாங்க. எத்தனை லட்சம் ரூபாய்? எத்தனை லட்சம்? 6 மாதத்துல 60 லட்சம் ரூபாய் கள்ள கணக்கு காமிச்சு பணத்தை எடுத்திருக்கிறாங்க. கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு அது பொது சந்தைக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ அதை திருடனது யாரு? மெயின் ஆளை கண்டுபிடிச்சாச்சு. திருடனவன் கமிட்டியில் வந்தவனா? கமிட்டியில் இருக்கிறவனா? எலெக்ஷன்ல நின்னவனா? இல்ல. சபை அங்கீகரித்த மனிதனா? இல்ல. அப்புறம் எப்படி இவர் ட்ரெஷரர் ஆனார்? 60 லட்சம் ரூபாய் 6 மாசத்துல திருடுற அளவுக்கு இவர் ட்ரெஷரர் ஆயிருக்கிறார். ஆனா கமிட்டி எலெக்ஷன்ல நிக்கல, ஜனங்க ஓட்டு போடல, ஜனங்க தெரிந்தெடுக்கல. ஆனா இவர் எப்படிங்க ட்ரெஷரர் ஆனாரு? ஒன்னும் புரியல. ஆராய்ச்சி பண்றாங்க. பிடிச்ச ஐயரை பிடிச்சாச்சு. ஐயருடைய சப்போர்ட்ல ஒருத்தரை கமிட்டிக்குள்ள எலெக்ஷன்ல நிக்க வைக்காம என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். அது சிஎஸ்சி சட்டத்தில். இந்த ஐயரே அந்த தன்னுடைய சகோதரியுடைய பையன் நினைக்கிறேன், அவனை கொண்டு வந்து அவர் எங்க போனாலும் இவனை பின்னாடி கூட்டு போறது வழக்கம் போல இருக்கிறது. இது ஒரு பெரிய சபை. இந்த சபைக்குள்ள பல கோடி இருக்கிறது. 6 மாசத்துல 60 லட்சம் ரூபாய் யோசிச்சு பாருங்க. மாசம் 10 லட்சம் ரூபாய். அப்ப இவனை ட்ரெஷரரா மாற்றணும். கமிட்டி அங்கீகரிக்கல. அப்ப இவர் இன்னொருத்தருக்கு போன் பண்றார். அந்த சபையில முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் வந்து போற ஒரு ஊழியக்கார், கணத்துக்குரிய ஒரு மனிதர். அவருக்கு போன் பண்ணி சொல்றாரு, பிரதர் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா சபை என்ன செய்யும்? அங்கீகரிச்சு இவரை கமிட்டிக்குள்ள கொண்டு வந்துடலாம். உடனே அவரு சபையில சொல்றார், நாம் இந்த சகோதர எலெக்ஷன்ல நிக்கல, ஆனால் நல்ல மனிதர், இவரை நாம அங்கீகரிச்சு இவரை ஐயருடைய சார்பா ஒரு கமிட்டி மெம்பரா தெரிந்தெடுத்து ட்ரெஷரர் ஆக்கிடலான்னு அவர் சொன்ன உடனே சபை என்ன ஆயிடுச்சு? அங்கீகரிச்சிருச்சு. அவரை ட்ரெஷரர் ஆக்கியாச்சு. இப்போ 60 லட்சம் ரூபாய் திருடு போயிடுச்சு. கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச உடனே அது அன்னைக்கு ஐயர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு 30-40 பேர் அங்க நிக்கிறாங்க. இவங்கெல்லாம் விசுவாசிங்க. இப்போ அந்த கூட்டத்தில் இவ்வளவு நாளும் நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர், சாட்சியான மனிதர், அவற்றை எந்த தப்புமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ற அந்த மனுஷனும் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இவங்க 40 பேருக்குமே ஒரு கஷ்டம். நம்ம எல்லாம் விசுவாசிங்கப்பா, கமிட்டியில் இருக்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம், கேள்வி கேட்கிறோம். இவர் பெரிய மனுஷர், உயர்ந்தவர், இவருடைய வார்த்தைக்கு நம்ம எல்லாம் கனம் பண்ணி இருக்கிறோம், இவர் சொன்ன நம்ம கேட்டிருக்கிறோம், இவர் இங்க வந்து ஏன் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி. ஏன்னு தெரியல. அப்புறம் அப்படியே அவங்க ரூட் போட்டு பார்த்த பிறகுதான் புரியுது, இந்த மனிதனை வைத்துதான் ஐயர் தனக்கு தேவையான மனிதனை என்ன செஞ்சிருக்கிறாரு? கமிட்டிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த 40 பேரும் சொல்றாங்க, இவன் இவ்வளவு பெரிய திருடனா இருப்பான்னு நாங்க என்ன செய்யல, நினைச்சு கூட பார்க்கலையே. நாங்க இத்தனை ஆண்டு இவர் ஊழியத்தை பார்த்தோம், இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம், ஆனா இவருடைய அந்தரங்கத்தை பார்க்காம விட்டுட்டோமே. அந்த 40 பேரும் அவர் திறமில்லாத ஒரு மனிதர் என்பதை அந்த இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல எனக்கு ஒருத்தர் போன் பண்றார், பாஸ்டர் அவர் ரொம்ப நல்ல மனிதர் நினைச்சோம், ரொம்ப உத்தமர் நினைச்சோம், நல்ல தேவ சத்தம் கேட்டு நடக்கிறவர் என்று யோசித்தோம். ஆனால் இந்த 60 லட்சம் ரூபாய் திருடுகிறவனுக்கு வழி திறந்ததே இந்த அயோக்கிய மனுஷன்றது தெரிஞ்ச பொழுது அவர் எங்களால மதிக்க முடியல. அவர் ஸ்திரம் இல்லாத ஒரு மனிதனாய் எங்கள் நடுவில் உலாவிருக்கிறார் என்று சொல்லி சபையே வெட்கப்பட்டது என்று சொல்லி அவர் எங்கிட்ட போன்ல பேசினார். முந்தா நேத்து சாயங்காலம் நைட்டு நடந்த விஷயம். நல்லா யோசித்து பாருங்க.
நீங்க சொன்னா எல்லாருமே கேட்பாங்க, நீங்க சொன்னா சபை கேட்கும், நீங்க சொன்னா தமிழ்நாடு கேட்கும், நீங்க சொன்னா எல்லாரும் தருவாங்க. இந்த சத்தத்துக்கு தமிழ்நாட்டில் கீழ்ப்படிஞ்சு தலையாட்டுகிற நிறைய ஓநாய்கள் இருக்கிறது. அவனுடைய ஸ்திரத்தன்மை இல்லாதவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. யார் வேணா என்ன வேணா சொல்லட்டுங்க, நான் கர்த்தருக்குள்ள இப்படிதான். அந்த அவர் சொல்றாரே, பாஸ்டர் நான் அவங்கள மதிக்கிற மனுஷன் தான், இப்போ அவரை மதிக்க முடியல. நான் கேட்டேன், நீங்க எந்த வியூவில் அந்த மனிதனை கெட்டவன் நீங்க சொல்றீங்க? அப்போ அவர் சொல்லியிருக்கலாம், பாஸ்டர் ஐயா நான் சொல்லி சபை அங்கீகரிக்கும் இல்லைன்னு சொல்லல, ஆனா நீங்க ட்ரெஷரரா கொண்டு வர்றவர் சரியில்லாத மனிதர் தானே, அவருக்கு என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே, சபை உஷாராயிருக்குமே, காணிக்க பண்ண 60 லட்சம் ரூபாய் போகாம இருந்திருக்குமே. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கவனிங்க, ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் படம் பிடித்து கர்த்தர் காட்டுகிறார். ஸ்திரத்தன்மை இல்லாதவனால் சில ஊழியங்கள் நடைபெறுகிறது, ஸ்திரத்தன்மை இல்லாதவனால் சில திட்டங்கள் தீட்டப்படுகிறது. ஸ்திரத்தன்மையை இந்த வருஷம் நான் சோதித்தே தீர்வேன். நீ எக்கால சத்தமிட்டு சொல்லு. ஆமென் ஆமென். அதை சொல்லக்கூடாது என்பதற்காக டிஸ்கரேஜ் பண்றதுக்காகவே இங்க நிறைய சூழ்நிலை இருந்தாலும் தேவன் டிஸ்கரேஜ் ஆகிறது இல்லை. கர்த்தர் ஒரு ஆளை உட்கார வச்சு கூட அவர் இதை சொல்லிக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. சொல்லணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டா பாறைகளுக்கு நான் பிரசங்கிக்க ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா. பாறைகளிலே தொனிக்கிற தேவனுடைய வசனமாகிய வார்த்தை அது பிரதிபலித்து பல இடங்களுக்கு அது போகும். ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷம் என்னுடைய பல ஊழியக்காரருடைய ஸ்திரத்தன்மையை நான் சோதிப்பேன். யார் பலியாவாங்கன்றது நிறைய பேருடைய வாழ்க்கை வெளியரங்கமாகும், நிறைய பேருடைய முகத்தரை கிழிக்கப்படும், நிறைய பேருடைய முகத்தரையை நான் அடையாளம் காட்டுவேன். அநேகர் ஆகானா இருக்கலாம், அநேகர் ஆமானா இருக்கலாம். ஆமென். அநேக ஆகான்கள் இருக்கிறார்கள், அநேக ஆமான்கள் இருக்கிறார்கள், அநேக கேயாசிகள் இருக்கிறார்கள். இவர்களை நான் அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கு தான் நான் வருவதற்கு முன்பதாக நான் ஸ்திரத்தன்மையை விரும்புகிறேன். ஆகவே ஸ்திரத்தன்மை இல்லாதவனை நான் அடையாளம் காட்டுவேன். தயவு செய்து சொல்றேன், சின்ன ஊழியம் செஞ்சாலும் ஸ்திரத்தன்மையோடு ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சின்ன ஊழியம் செஞ்சாலும் நீங்க அதை ஸ்திரத்தன்மையா நின்று ஊழியம் செஞ்சு பழகுங்க. யாருக்காகவும் உங்களுடைய ஸ்திரத்தன்மை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. யோபு விட்டு கொடுக்கலையே, மனைவி சொல்றா தேவனை தூசித்து ஜீவனை விடியா. அவன் சொல்றான், தேவனுக்கு எனக்கும் உள்ள அந்த ஸ்திரத்தன்மை என்னால விட. வியாதி வந்தா முடியாது, பணம் இல்லையா முடியாது, சொத்து இல்லையா முடியாது, பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சா முடியாது, என்ன செத்து போனாலும் சரி ஸ்திரத்தன்மை என்னால விட முடியாதுன்னு யோபு சொல்றாரு. இங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, என்ன வந்தாலும் சரி ஐயா, மரணம் நிர்வாணம் பல காரியங்களை அடிக்கிட்டே போறாரு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க? இந்த ஸ்திரத்தன்மையினுடைய ஆழங்களை ஊழியர்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆமென் ஆமென். உங்க ஸ்திரத்தன்மையை கொஞ்சம் என்ன செய்யுங்க, சோதிச்சு பாருங்க. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? கிரயம் போறீங்களா? அண்ணே நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்கண்ணே. அவன் நிறைய விஷயங்கள் பேசணும், நம்ம ஆவியில தென்படுதான பேச முடியல. சொல்றாரு, நான் சொன்ன இவங்க எவ்வளவு வேணாலும் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணவரே, இப்ப யார் இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாரோ அவரே இப்ப போன் பண்ணால் இவர் போன் எடுக்க மாட்டேங்கிறார். புரிந்து கொண்டார் அவரிடத்துல என்ன இல்ல, ஸ்திரத்தன்மை இல்லை. சின்ன சபை, சின்ன சுவிசேஷம் ஊழியம் செய்றீங்களா? ஸ்திரத்தன்மையோடு ஊழியக்காரங்க இந்த பூமியை சுத்திட்டு வாங்க, உங்க வேலை கரெக்டா இருக்கும். கர்த்தர் உங்க மூலம் தான் வேலையை செய்து முடிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்திரமா பிரசங்கம் பண்றான் ஒருத்தன், யாருமே அப்படி பிரசங்கம் பண்ணதில்லை. வைராக்கியமா வீம்புக்காகவே அந்த ஸ்திரமா பிரசங்கம் பண்றான். யாரு? யோனா. யோனா சந்தோஷமா பிரசங்கம் பண்ணா,
நினைவேல பிரசங்கம் பண்ண அந்த ஊர்ல கூப்பிடுவாங்க, இந்த ஊர்ல கூப்பிடுவாங்க, நான் பிரசங்கம் பண்றான். கழுதை எல்லாரும் சாக போறீங்கடா. எல்லாரும் நினைச்சு போறீங்க. அவனுடைய தரமான பிரசங்கம் வீம்புக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லி அனுப்பினார், எல்லாரும் சாக போறீங்கன்னு சொல்லி. எல்லாரும் சாக, அது எத்தனை நாள்ல? அவர் ஒரு சின்ன ஒரு ஆமணக்கு செடியில உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு கூறிய 40 நாள்ல சாக போறாங்க. எத்தனை பேரியா? ஒரு ஊரே அழிய போதியா? யாரையா அந்த ஊரே? அங்க யாரும் சோப்பலாங்கி பசங்க கிடையாது. நீங்க வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க அந்த நினைவே பட்டணத்தில் இருந்த எல்லாரும் முரட்டு பசங்க. முரட்டு பசங்க எல்லாம் ராணுவ சம்பந்தப்பட்டவங்க, எல்லாம் கூலிக்கு வேலை செய்யறவங்க. அப்படின்னா என்ன? உனக்கு 10,000 தாரேன் அவனை வெட்டு, உனக்கு 1,00,000 ரூபாய் தாரேன் இவனை வெட்டு. அப்படிப்பட்டவங்க தான் நினைவேல இருக்கிறாங்க. நினைவேல இருந்த கூட்டம்லாம் அதான். இவங்க எல்லாம் சீரியர்கள். இந்த நினைவே பட்டணத்தில் இருக்கிற அந்த ஆட்களை கூலி பொருத்தி இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினவங்க. கர்ப்ப ஸ்திரீகளுடைய வயிறை உயிரோடு நிக்க வச்சு அறுத்தவங்க. யூதர்களை உயிரோடு நிக்க வச்சு மூக்க அறுத்தவங்க. யூதர்களை உயிரோடு நிக்க வச்சு நாக்க இழுத்து அறுத்தவங்க. யூதர்களை உயிரோடு நிக்க வச்சு அவங்களுடைய நகங்களை மிஷின் வச்சு பிடுங்கி எடுக்கிற அளவுக்கு தைரியமானவங்க. இவங்க தான் நினைவேல இருக்கிறாங்க. இவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. பலமுள்ளவர்கள், முரடர்கள், முரட்டுத்தனம் உள்ளவர்கள். பணத்துக்காக கூலி பொருத்தினால் என்ன வேணா செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கிற நினைவே ஜனத்துக்கு தான் அதே யூதனாகிய யோனாவை பிரசங்கம் பண்ண அனுப்புறார். அவர் பண்ண மாட்டேன்னாரு. ஆனாலும் கத்தர் பிடிச்சு கிழிச்சு இழுத்து கொண்டாண்டாரு. கொண்டு வந்த உடனே ஒரு ஸ்தரமா பிரசங்கம் பண்றாரு. சாவுக்கு ஏதுவான பிரசங்கமா இருந்தாலும் சரி, வாழுவதுக்கு ஏதுவான பிரசங்கமா இருந்தாலும் ஸ்தரமா பேசி பழக்குங்க. வளவள கொல கொலன்னு நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா உங்க பிரசங்கம் ஒன்னும் செய்யாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரசங்கியாருக்கு நான் சொல்றேன், காசை தான் கலெக்ட் பண்ணலாம். அது தெய்வீக வேலையை செய்யவே செய்யாது. அவன் ஸ்திரமா பிரசங்கம் பண்ணிட்டாங்க. 40 நாள் இல்ல எல்லாரும் செத்து போவீங்கன்னு சுத்தி சுத்தி பிரசங்கம் பண்ணிட்டு உக்காந்து இருக்காங்க. ஆனா ஒருத்தரும் சாகல. ஒருத்தரும் இவன் பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டான். ஒரு ஆமணைக்கு செடிக்கு கீழே உக்காந்து இளைப்பாரிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் என்ன செய்ய போறாங்க? சாக போறாங்க. ரொம்ப சந்தோஷம். யூதர்களை கொடுமைப்படுத்தின நினைவே பட்டணத்தார சாக போறாங்கன்னு சந்தோஷமா இருக்கான். அந்த பயல்வெல்லாம் புருஷம் பொண்டாட்டி ராஜால இருந்து எல்லாரும் மனம் திரும்பி உபவாசம் பண்ணா. எல்லாரையும் கத்தர் மாத்திட்டார். ஒரு ஸ்திரமான பிரசங்கத்தினுடைய வேலி. இன்னைக்கு உங்க பிரசங்கம் என்ன பண்ணுது? இன்னைக்கு பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொள்ளுகிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியருடைய பிரசங்கம் என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஏதாவது அடையாளம் காட்ட முடியுமா? நான் ஜனங்களை கூப்பிட்டுட்டோம், பில்டிங்கை கட்டிட்டோம், இடத்தை வாங்கிட்டோம், சாதிச்சிட்டோம், வேற என்ன உங்களால சொல்ல முடியும்? என்ன உங்களுடைய பிரசங்கத்தில் என்ன இல்லை? ஸ்திரத்தன்மை இல்லாததுனால தேவனே தலையிட முடியல. அவங்களும் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமென், ஆமென். ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்திரத்தன்மை ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்திரத்தன்மை ரொம்ப முக்கியமாயிருக்கிறது. அல்லேலூயா. உபதேசத்தில் ஸ்திரத்தன்மையா இருங்க, கர்த்தரோடு ஸ்திரத்தன்மையா இருங்க, ஆவிக்குரிய காரியத்தில் ஸ்திரத்தன்மையா இருங்க. உங்களுக்கு கர்த்தர் ஊழியத்தின் பாதைகளிலே நியமித்த எல்லா இடத்திலையும் ஸ்திரத்தன்மை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. நீங்க படிக்காத ஊழியக்காரங்களா இருக்கலாம், சின்ன கிராமத்து சபையை கூட நடத்திட்டு இருக்கலாம். உங்க ஸ்திரத்தன்மையான பிரசங்கத்தையும் ஸ்திரத்தன்மையான அனுபவத்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. காசு கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, உங்களை மதிச்சாலும் சரி, உங்க பின்னாடி ஒரு கூட்டம் வந்தாலும் சரி, ஸ்திரத்தன்மையாய் நின்று பிரசங்கம் பண்ணுங்கள். நீங்கள் செத்தாலும் உங்க பாட்டை பாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும்.
நீங்க செத்தாலும் உங்க பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென், ஆமென். நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க, பிரசங்கம் பண்றோம். யாருமே என்ன ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முடியாது. அதுதான் அது பிரச்சனை. கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணும். பாஸ்டர் இஸ்ரேல் ஜெயக்குமார் நல்ல பிரசங்கம் பண்ணுவார், அவரை பிரசங்கம் பண்ண கூப்பிடலான்னு சொல்லி என்ன ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யாருக்குமே என்ன இல்லை, தைரியம் கிடையாது. பாஸ்டர் இஸ்ரேல் ஜெயக்குமார நம்ம இந்த மீட்டிங் கூப்பிடலாம், பிரசங்கம் பண்ணுவார்னு கூப்பிடுறதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, தைரியமா ஒருத்தர் கூட கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இது யூடியூப்ல போறதுனால அதை கேட்கிறவங்க ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் உங்களுடைய மீட்டிங்கை உங்களுடைய மெசேஜை பார்த்தோம், எங்க மீட்டிங்க்கு நீங்க தேவைப்படுறீங்க. அல்லேலூயா. சரி நான் போறேன். சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, எல்லா எளிமையான பாஸ்டர்ஸுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறையாயிலும் நீங்க பேசின கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம எங்களுக்கு இரவு வருகிறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறையாயிலும் அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு எங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். நான் கேட்கிறேன், அப்படின்னா என்ன இருக்கு? அதுல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கு, அந்த பிரசங்கத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கு. நாங்க மறைவாகவே மாறுகிறோம், மறைவாகவே வாழுகிறோம். அவன் போன மீட்டிங்ல கூட நான் சங்கரங்கோயிலில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், எத்தனை ஊழியக்காரங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை ஊழியக்காரங்க ரட்சிக்கப்படலை அப்படின்றத நீங்க யோசிங்கன்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணேன். அது ஒரு பாயிண்டா சொன்னேன். அது ஒரு ஊழியக்காரு, நிறைய ஊழியக்காரு எழுதியிருந்தாங்க. அதில் ஒரு ஊழியக்கார் எழுதி சொல்றார், பாஸ்டர் நான் 96 ரட்சிக்கப்பட்ட 2003 ஊழியத்துக்கு வந்தேன், ஆனால் உங்க பிரசங்கத்தை கேட்ட பிறகுதான் நானே ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்பட்டேன்றார். ஏன்னா எனக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாம இருந்தேன். அந்நிய பாஷை பேசுறது ரட்சிப்பு, அந்நிய பிரசங்கம் பண்றது ரட்சிப்பு, ஆராதிக்கிறது ரட்சிப்பு நினைச்சேன். ஊழியக்காரங்களுக்குன்னு ஒரு ரட்சிப்பு இருக்குன்றத நான் அன்றைக்கு தெரிந்தேன், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன், நான் அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டேன். நிறைய பேருடைய போன், எனக்கு காசு வருதோ இல்லையோ, பேர் வருதோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு பலன் கிடைக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன கிடைக்குது? பலன் கிடைக்குது. நிறைய பேருடைய அறிக்கைகளை நான் என்னால் அடையாளம் காட்ட முடியும். காரணம் என்னங்க? சுயநலம் இல்லாம ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்திரத்தன்மையை உங்களுடைய பேச்சில காட்டுங்க அந்த உலகத்துக்கு. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் ஆடா. சில நேரத்தில் மனைவியே சொல்லுவாங்க, ஏங்க நீங்க இன்னைக்கு இப்படி பிரசங்கம் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும், உங்க ஸ்திரத்தன்மையை விட்டுறாதீங்க. உங்க கமிட்டியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அண்ணா நீங்க இப்படி பிரசங்கம் பண்ணி இப்படி ஒரு ப்ராஜெக்டை வெளியே சொல்லுங்க, நீங்க சொன்னா எல்லாம் கிடைக்கணும் சொல்லிடாதீங்க. நீங்க விபச்சாரனும் வேசி கல்லனும் ஆயிடுவீங்க. ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் செவி கொடுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னைக்குமே நீங்க வார்த்தைகளை விட்டு பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறது, ஊழியத்தை சம்பாதிக்கிறது, அது ஒரு உபச்சாரத்தின் அடையாளம், அது ஒரு வேசித்தனத்தின் அடையாளம். வேண்டாம். சின்ன ஊழியம். ஏன்னா ஏசு இப்போ வரப்போறதும் இல்லை, உலகத்துக்கு இப்போ முடிவு வரப்போறதும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் செத்துருவோம். பவுல் சொன்ன மாதிரி நான் ஏசு வருவார் நாமெல்லாம் போயிடுவோம் நான் சொல்கிற அளவுக்கு நான் ரெடி இல்லை. ஏன்னா அந்த அறிவு பவுலுக்கு அன்னைக்கு கிடைக்கல, விசுவாசத்தினால அறிவு மங்கி போச்சு. ஆனால் இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பவுல் மூலமாகவே 14 நிருபங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு, கிறிஸ்து எதை எதிர்பார்த்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதை பவுல் அழகா எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் நான் சொல்றேன், முதலாவது உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது லூக்கால எழுதுறாரு பாருங்க, 22, 20, 23 ஆண்டவர் சொன்னாரே, பேதுருவை பார்த்து சொல்றார், சாத்தான் உன்னை சொலவுல புடைக்கிறதுக்கு என்னிடத்தில் என்ன கேட்டான்? அப்ப நான் என்ன சொன்னேன்? உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகாதபடிக்கு வேண்டாம்பான்னு சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணு? நீ குணப்படு, அப்புறம் உன் சகோதரனை படித்து வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 22:32.
நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை அல்ல சகோதரரை என்ன செய்ய? ஸ்திரப்படுத்து. ஊழியக்காரனுடைய இரண்டாவது வேலை, முதல்ல அந்த ஊழியக்காரன் ஸ்திரப்படணும். இரண்டாவது, அவன் அநேக சகோதரர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அவன் அநேக மனிதர்களை கர்த்தருக்குள் என்ன செய்யணுங்க? ஸ்திரப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தா பேதுரு எழுதுவார், நீங்கள் கர்த்தருடைய கிருபையிலே நிலை கொண்டிருந்து ஸ்திரப்படுங்கள்னு சொல்லுவார். 7 விதமான ஆலோசனை கொடுப்பார் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுகிறது இருக்கு. மன நிர்ணயமாய் அவரிடத்தில் நிலைத்தருங்கள்னு சொல்லுவார். இப்படி 7 விதமான அந்த ஸ்திரமா நிற்கிறதுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7 ஆலோசனைகளை பேதுரு சொல்லுவார். பவுலும் பேதுருவும் சேர்ந்து இப்ப சகோதரர்களை ஸ்திரப்படுத்துற ஊழியக்காரங்க இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்களா? ஒரு பெரிய ஊழியக்காருக்கு டிரைவரா இருந்தவர் பின்வாங்கியே போயிட்டார். பெரிய ஊழியக்காரருக்கு டிரைவரா இருந்தவர் என்ன வாங்கி போயிட்டாரு? கேட்ட சொல்றாரு, பாஸ்டர் அவங்க எல்லாம் வெளியில தான் ஊழியக்காரங்க, உள்ளுக்குள்ள அவங்க கிட்ட ஒரு ஸ்திரத்தன்மையே கிடையாது, அவங்கள பார்த்தா நம்ம இடறிட வேண்டியதான். ஏன்? இது ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை, ஊழியக்காரனுடைய அந்தரங்கங்கள், ஊழியக்காரனுடைய வெளிப்படையான வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கையில மற்றவர்கள் ஸ்திரப்படுவதற்கு ஏதுவான குவாலிட்டி ஒண்ணுமே இல்லை. அது கூட இப்ப கூட இருந்துச்சுங்க. நிறைய பேர் ஸ்திரப்பட்டு திடப்படுத்தப்பட்டனும் அப்படின்ற எண்ணத்தில் தான் பல ஊழியங்கள் ஓடு. இந்த தமிழ்நாட்டில் கூட இந்த 3 எழுத்து சர்ச்சு ஒன்று இருக்கு. வெள்ளை வெள்ளைன்னு எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க. அந்த 3 எழுத்து சர்ச்சு வந்து நல்ல வெள்ளையாவே இருப்பாங்க. கருப்பா பிறந்தாலும் வெள்ளையா இருப்பாங்க, வெள்ளையா பிறந்தாலும் வெள்ளையா இருப்பாங்க. கையும் வெள்ளையா இருக்கும், கழுத்து வரைக்கும் வெள்ளையா இருக்கும், எல்லாமே வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. ஐயோ, போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சனை வந்து போலீஸ் கேஸ் ஆகி மீடியா வரைக்கும் வந்து பேரு கெட்டு நாத்தம் அடிச்சு. இதை போன ஜனவரி ஆண்டவர் சொல்றார், அந்த 3 எழுத்து சர்ச்சை நான் ரோட்டுக்கு கொண்டு வருவேன்னாரு. அப்ப நாங்க இது பெரிய நிர்வாகம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை மகனே, அந்த சபையை நான் தெருக்கூத்தா மாத்துவேன்னாரு. நான் அப்போ சொன்ன, ஆண்டவரே இதை சொல்றதுக்கு எங்கிட்ட தகுதி இருக்கா, எங்கிட்ட ஸ்தானம் இருக்கான்னு எனக்கு தெரியல, நீ சொல்றீரு, அதனால தைரியமா சொல்றேன். அப்ப 3 தலைமுறை அந்த சர்ச்சில் நிலை கொண்டிருக்கிற ஒரு மனிதர் சொல்றார். மனிதர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, பிரதர் இந்த வருஷத்துக்குள்ள அந்த சபையில பிரச்சனை வரும், அது கேவலமா மாறும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, என்ன பாஸ்டர் ஒரு ஆலமரத்தை போய் அசைக்கலான்னு பாக்குறீங்க? எதுங்க எது? எவ்வளவு பெரிய ஆலமரம் பாஸ்டர், அதை போய் அசைக்கலான்னு நினைக்க நீங்க சொல்றீங்களே, இது உங்களை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்குன்னாரு. டிசம்பர் மாசம் அவர் என்ன வேற மாதிரி பார்க்கிறார். ஏன்னா உள்கூத்து அவ்வளவு பெருசா இருக்கு. ஏன்? இப்போ மற்றவங்களை ஸ்திரப்படுத்த வேண்டிய அநேகர் இன்னைக்கு ஸ்திரப்படுத்துற வேலையை செய்யறது இல்லைங்க. சரி, இந்த ராபோஜன உபதேசமே 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் எதுக்குங்க வந்துச்சு? பவுல் அந்த இடத்துல ராபோஜன ஆராதனைக்குரிய ஒரு சத்தியத்தை கொண்டு வராரு. எதுக்குங்க? அந்த சபைக்குள்ள ஸ்திரத்தன்மை இல்ல. முந்தி சாப்பிடுறாங்க, முந்தி என்ன செய்றாங்க? இணையனவா சேர்ந்து சாப்பிடுறாங்க. உயர்வானவங்களாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. எளிமையானவங்க சாப்பிடுறதுக்கு அவங்க நேரம் கொடுக்கல, அதை மதிக்கவே இல்லை. அப்ப பவுல், உங்களால இந்த சபையில இடரல் உண்டாகுது, ஸ்திரத்தன்மை அற்று போகுது, அதனால அந்த உபதேசத்தை சொல்ல போய் தான் ராபோஜன உபதேசம் வெளியே வருது. நிருபங்கள்ல. அப்ப பவுல் எந்த அளவுக்கு சகோதரர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு எடுத்த பிரயாசங்கள் என்னங்க? ஊழியக்காரங்க எல்லாம் சும்மா நினைக்காதீங்க. நீங்க மற்ற சகோதரர்களை என்ன செய்யணும்? ஸ்திர படுத்தணும். ஒருத்தர் என் கூட பழகி இடறாங்கன்னா
நான் ஸ்திரப்படுத்துற ஊழியத்தை செய்யல. இயேசுவின் வருகையை சொல்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. நான் சகோதரரை ஸ்திரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதே. எனக்கு கொடுத்த சபையை ஸ்திரப்படுத்தணுமே. எனக்கு பழக்கப்பட்ட சகோதரர்களை ஸ்திரப்படுத்த வேண்டிய வேலை என்கிட்ட இருக்குதுங்க. என்னால யாருக்கு முகதாட்சியம் பார்க்க முடியாது. முகதாட்சியம் பார்த்து இன்னொரு சகோதரனை நான் அழிவுல கொண்டு போய் நிறுத்த முடியாதுங்க. ஒருவனை கோடீஸ்வரன் ஆக்கிடலாம், 10 லாரி வாங்க வச்சிடலாம், 10 கம்ப்யூட்டர் வாங்க வச்சிடலாம், ஆடி கார் வாங்க வச்சிடலாம். ஆனா அவனை ஸ்திரப்படுத்துறது அதை விட பெரிய வேலை. அல்லேலூயா. அவனை ஸ்திரப்படுத்துறது பெரிய வேலைங்க. ஒரு சினிமால நடிக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணி நீங்க 10 பட வாய்ப்பு கூட வாங்கி கொடுத்துடலாம். அது ஆண்டவர் கொடுக்கிறாரா சாத்தான் கொடுக்கிறானா நமக்கு தெரியாது. நீங்க ஜெபம் பண்ணி என்ன வேணா பண்ணிடலாங்க. ஆனா ஒரு சகோதரனை ஸ்திரப்படுத்தி கர்த்தருக்குள்ள நிலை நிறுத்துறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அதனாலதான் ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்றார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. முதலாவது நீ ஸ்திரப்படுன்னு அழகா எழுதுறாரு. இரண்டாவது உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துங்க. உங்களுக்கு அறிமுகமான கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுத்த ஒருவரையும் தவற விட்டுறாதீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் பழகுனா இந்த பாஸ்ட் எது சொன்னாலும் கரெக்டா சொல்லுவார், கரெக்டா செய்வாருன்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க. உங்களுடைய ஸ்திரத்தன்மையை ஊழியத்தில் காட்டுங்க. உங்களுடைய ஸ்திரத்தன்மையை உங்களுடைய நடத்தையில காட்டுங்க. பிறர் ஸ்திரப்படணும். சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? எப்ப சபையை விட்டு போகலாம்? அப்பா செத்தாருன்னா பையன் சர்ச்சை பொறுப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி ஜனங்க சபையை விட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்குது. சாராளி அம்மா செத்த உடனே சபை ஜனங்களாம் வெளியே போயிடுச்சு. அங்க யாருமே என்னவா இல்ல, ஸ்திரமா இல்ல. சகோதரர்களை ஸ்திரப்படுத்துற பணியை சபை ஊழியக்காரன் செய்யணுங்க. தம் உடன் ஊழியனை ஸ்திரப்படுத்தணும். தனக்கு கர்த்தர் அறிமுகமாக்கி கொடுத்த சகோதரர்களை ஸ்திரப்படுத்தணும். சபையை ஸ்திரப்படுத்தணுமே. உங்களுக்கு கர்த்தர் நியமித்து கொடுத்த சகோதரர்களை எல்லாம் நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஜனத்தை காட்டுறாரு, அந்த ஜனத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஆமென். சகோதரர்களை ஸ்திரப்படுத்துற வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும். தீர்க்க தரிசனம் சொல்றீங்களோ இல்லையோ, என்ன செய்யணும்? ஜனங்களை, கர்த்தர் நியமித்த சகோதரர்களை, சபைகளை கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஸ்திரப்படுத்தணும். சொல்லணும், அந்த மிஷினரி வந்தாருங்க எங்க ஊர்ல, அவர் செத்து போயிட்டாருங்க, அதுக்கு நாங்க சாட்சியா நிக்கிறோம். இந்த சத்தத்தை தானே பேதுரு சொன்னாரு அப்போஸ்தலர் 4:12. இயேசு வந்தார், நீங்க அவரை கொலை செய்தீங்க, அவரை பிதா உயிரோடு எழுப்பினார், அதுக்கு நாங்க என்னவா இருக்கிறோம்? சாட்சி. அப்ப இயேசு இவர்களை ஸ்திரப்படுத்தினாரே. அதனாலதான் பிதா கிட்ட சொல்லும் போது சொல்றார், கேட்டின் மகன் ஒருவன் ஒளிந்தானே அல்ல, ஒளிந்தானே அன்றி மீதி எல்லாரையும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? ஸ்திரப்படுத்தி வச்சுட்டு போறேன். 11 பேரை. அந்த 11 பேர் 120 பேரா மாறி, அதுதானே இன்னைக்கு உலகம் முழுவதும் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப மற்றவங்களை ஸ்திரப்படுத்துற ஒரு பணியை நீங்க பலவீனமா நினைச்சிடாதீங்க. பட்டினியா இருந்தாலும் உலகத்தில் சொல்லுவாங்க, இருதயத்தில் 1000 துக்கம் இருந்தாலும் அதை வெளிக்க காட்டாம மற்றவங்க முன்னாடி எப்படி இருங்க? சிரிச்சு சந்தோஷமா. ஏன் அதை சொல்றாங்க? உங்களை பார்த்து ஒரு ஆறுதல் அடையணும்னு வரும்பொழுது நீங்கள் அவனிடத்தில் அவநம்பிக்கையான வார்த்தையை பேசிவிட்டால் அவன் ஆறுதல் அடைய மாட்டான். உங்களை பார்த்து ஒருவன் ஸ்திரப்படணும்னு வரும் பொழுது உங்களுடைய பலவீனமான வாழ்க்கையை பார்த்து அவன் ஸ்திரத்தன்மையே வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது. அவன் துருபதேசையே வருதே. துருபதேசம் வர்றதுக்கு காரணமே சகோதரர்களை ஊழியர்கள் ஸ்திரப்படுத்தாததுதான். உமா சங்கர் நல்ல மனிதர் தான். அவரை சகோதரர்கள் ஊழியர்கள் அவரை என்ன செய்யல? ஸ்திரப்படுத்தல. அவர் 100 பைபிள் கொடுக்கிறார், 1000 பைபிளும் கொடுக்கிறார்னு சொல்லிட்டு அவருக்கு சால்வியை போட்டு டின்னரை கொடுத்து அவரை கவுத்துனாங்களே தவிர அவர் நிலைச்சு நிற்கணும், அவர் ஸ்திரமா நிற்கணும்னு ஒரு பய கூட தமிழ்நாட்டை நினைக்கலங்க. உமாசங்கர்னா சாதாரண ஆளா? படிச்ச மனுஷன்,
தாராளமா கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க நினைச்ச மனுஷன், வேதம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேதத்தை கையில கொடுக்கணும்னு ஒரு வெறியோடு இருந்த மனிதர். அவரை டிஸ்ட்ரிக்ட் வாரியா கூப்பிட்டு 1000 பைபிள் கொடுக்கிறாருன்னு அவரை கவுத்தி அவரை முட்டை போட வச்சாங்க. ஆனா அவரை ஸ்திரப்படுத்தணும்னு ஒரு தலைவர் கூட நினைக்கலையேங்க. இன்னைக்கு அவர் வீட்டு சபை ஆரம்பிச்சிட்டாரு, அவர் பேசுறது தப்புன்னு சொல்றவன், இதுக்கு காரணம் நீங்க தானே. ஆமென். எவ்வளவு வெள்ளக்காரங்க வெளிநாட்டுல இருந்து வந்து பணம் கொடுத்தா இப்ப ஒரு பைய வர்றது இல்லையே. முந்தி எங்க பார்த்தாலும் ஊழியர் மீட்டிங் கன்வென்ஷன்லாம் யார் பேசுவா? வெள்ளக்காரன் பணம் கொண்டு வந்து பேசுவாங்க. இப்ப யாரு வர்றதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்தியன்ஸும் நம்மளை கொள்ளடிக்கிறவங்க தான், நம்மளை ஸ்திரப்படுத்துறவங்க இல்ல. அதனால இவங்க ஐக்கியமே நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். இன்னும் நிறைய சொல்லிட்டு போலாம். ஏங்க கூடுமான வரைக்கும் நீங்க ஸ்திரமா வாழுங்க. நீங்க பழகுற ஊழியம் செய்கிற உங்க சபையில் இருக்கிற ஜனம், உங்க சகோதரர்களை ஸ்திரப்படுத்த கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. ஆமென். பவுல் அழகா எப்படியாயினும் சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. ஆனா இத வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க லீடர்ஸ். இங்க ஆத்ம ஆதாயம்ன்ற வார்த்தைக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க ஸ்திரப்படுத்துற உபதேசத்தை தான் பவுல் பேசுறார். எப்படியாயிலும் சிலரை ஆதாயப்படுத்தும்படிக்கு. நல்ல கவனிங்க. அப்ப எப்படியாயிலும் ஆண்டவருக்காக சகோதரர்களை ஆதாயப்படுத்தணும்னு நினைச்சாரு பவுல். நம்ம ஆளுங்க அந்த வசனத்தை திருக்கி ஆத்மாதாயம் பண்ணணும். அதனால பணத்தை கொண்டா, பொருளை கொண்டா, சொத்தை கொண்டா. என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. உங்க முன்னாடி ஒரு பலவீனமான சகோதரர் வந்தா அவர் கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையினால ஸ்திரப்படுத்துங்க, ஆவியினால ஸ்திரப்படுத்துங்க, அபிஷேகத்தினால ஸ்திரப்படுத்துங்க, உபதேசத்தினால ஸ்திரப்படுத்துங்க, கர்த்தருடைய வார்த்தைகளினால ஸ்திரப்படுத்துங்க. அவங்க நீங்க செத்தால் என்ன செய்ய மாட்டாங்க? ஸ்திரத்தன்மைய இழந்து போக மாட்டாங்க. ஊழியக்காரர்கள் முதலாவது தாங்கள் ஸ்திரம் அடைய வேண்டும். இரண்டாவது சகோதரர்களாகிய சபையையும் தேவ ஜனத்தையும் தேவனுடைய பரிசுத்தவான்களையும் ஸ்திரப்படுத்த வேண்டியது ஊழியர்கள் மேல் விழுந்திருக்கிற. இது கர்த்தர் பார்த்துக் கொள்வாருங்க. யார் பார்த்துக்குவா? கர்த்தருக்கு வேற வேலை இல்லை. அதை தானே உங்ககிட்ட தந்திருக்கிறார், என்கிட்ட தந்திருக்கிறார். நீ போ சிறப்படுத்துன்னு சொல்லிட்டு நான் போய் காணிக்க வாங்கிடுறேன், மீதி எல்லாம் நீங்க பார்த்துங்க. யாரு? நான் திட்டங்கள் தீர்மானங்கள்லாம் போட்டு நான் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே இவங்களை ஸ்திரப்படுத்துறதுல யார் பார்த்துக்கிட்டோம்? ஆவியானவர் பார்த்துக்குவார். எல்லா பயிலுக்கும் தொப்பி வைக்க போறார். நாங்க திட்டம் போடுவோம், நாங்க சொல்லுவோம், காசை வாங்குவோம், நாங்க சபையை கட்டுவோம், லட்ச லட்சமா செலவழிப்போம், கோடி கோடியா செலவழிப்போம். ஸ்திரப்படுத்துற வேலை யார் செய்வா? ஆவியானவர் செய்வார். அப்ப எதுக்கு நீங்க புடுங்கிறதுக்காக உட்கார்ந்திருக்க? என்னத்தை கலட்ட உட்கார்ந்திருக்க? சில ஆளு ரோட்ல வண்டி பஞ்சர் ஆயிட்டுனா காருக்குள்ள படுத்து கடந்து கலட்டுவான், கிளச்சு போயிடும். அந்த காலத்தில் இருந்த ஆம்னி, இந்த ஓம்னி வேன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மாருதி வேனு, இதெல்லாம் செல்ஃப் மோட்டர் போயிடும். இதெல்லாம் அப்படியே காரு கீழே படுத்து கிடந்து என்ன செய்வாங்க? கலத்துவாங்க. நம்ம எல்லாம் மறைஞ்சிரிஞ்சு கலத்துறான், மறைஞ்சிரிஞ்சு புடுங்குறான். ஆனால் சகோதரர்களை ஸ்திரப்படுத்துகிற வேலையெல்லாம் ஆவியானவர் பார்த்துக்குவார். யார் பார்த்துக்குவா? நாங்கள் சொல்லுவோம் பாஸ்டர், நாங்கள் அவங்க பின்னாடியே போக முடியுமா? நீங்கள் பின்னாடி போக வேண்டாம். நீங்கள் ஸ்திரப்பட்ட வாழ்க்கை அவங்கள துரத்தணும். நீங்கள் ஸ்திரப்பட்ட வாழ்க்கை அவங்கள என்ன செய்யணும்? ஐயோ எங்க பாஸ்டர் வர்றாரு, அவர் உத்தமமான ஒரு தேவ மனுஷன், அவருக்கு சபையில் இருக்கிறோம், நாங்க உத்தமமா இருக்கணும். அந்த மாதிரி துரத்துறாங்களா? எங்க பாசி எப்ப பார்த்தாலும் காணிக்க காணிக்கன்றார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேங்க, 36 வருஷம் இந்த ஊழியத்தில் இருக்கேன், வாய் திறந்து காணிக்க கேட்காமலே நான் நல்லா இருக்கேங்க.
வாய் திறந்து நான் காணிக்க கேட்கவும் முடியாது. நான் சத்தியம் பேசிட்டு என்ன செய்ய முடியாது? காணிக்க கேட்கறதே கிடையாதுங்க. கரெக்டாக கர்த்தர் என்னுடைய படி எனக்கு அளந்து தாராருங்க. நிறையாவும் தரமாட்டாரு, குறையாவும். அவருக்கு தெரியும் இந்த பயலுக்கு நிறையா கொடுத்தா பிரச்சனை, குறையா கொடுத்தாலும் பிரச்சனை. இவன் எப்படினாலும் நம்மளை தான் இடிக்க போகிறான். அதனால் இவனை கரெக்டாக அவனுடைய படியை அளந்து கொடுக்கலான்னு எனக்கு கரெக்டாக அளந்து கொடுக்குறாருங்க. குறையவும் தரமாட்டார், கூடவும் தரமாட்டார். கரெக்டாக தந்துட்டு இருக்கிறாரு. 36 வருஷம். நான் கேட்குறேன், அந்த படி கொஞ்சம் கூட தேவையில்லையே. அவர் எனக்கு அளந்து கொடுக்குற படி என்ன செய்யல? அவர் சொல்றாரு, ரே நீ 100 வருஷம் வாழ்ந்தாலும் நான் உனக்கு அளக்கிற படி தேயாது, அது கரெக்டா இருக்கும். ஆமென். இந்த வருஷம் வருஷம் திராசெல்லாம் என்ன செய்வாங்க? அரசாங்கம் எடுத்துட்டு போய் என்ன செய்யும்? திராசையும் அந்த கிலோ குண்டுகளையும் முத்திரை போட்டு தருவாங்க. 1 கிலோலேருந்து 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் அந்த குண்டுகளெல்லாம் அரசாங்கம் எடுத்துகிட்டு போய் இது கரெக்டாக 5 கிலோ வெயிட் இருக்குது, இது கரெக்டாக 2 கிலோ இருக்குது, 2 கிலோ 1 கிலோ இருக்குது, இது 100 கிராம் இருக்குது, இது 50 கிராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த படியை முத்திரை கொண்டு போய் கரெக்டாக எடை பார்த்து முத்திரை போட்டு தருவாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த காலத்தில் நாங்களும் பிஸ்னஸ் பண்ணுற காலத்தில் அப்படி தான் நடந்துச்சு. ஏன் அது தேயக்கூடாது? அது மாதிரி ஆண்டவர் எனக்கு அளக்கிற படி ஒரு நாளும் தேயலைங்க. அதனால யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். கர்த்தர் போஷித்துட்டே இருக்கிறார். நான் என்னைக்காவது யாரையாவது நிர்பந்தம் பண்ணி விட்டால் அவர்களை என்னால் ஸ்திரப்படுத்த முடியாது. ஆமென். ஒரு அம்மா போன் பண்றாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறாரு, யாருன்னு தெரியல, அவர் எனக்கு தெரியல, என்ன அவர் பேரை சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அவரையும் நான் ஒரு முறை தான் பார்த்துருக்கிறேன், நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்? அவருடைய ஃபோன் நம்பர் தர்றேன், அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. என்ன வார்த்தை சொல்லணும்? இல்லை அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. எது அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை பாச்சார், ஏதோ கஷ்டப்படுறாரு, ஒரு 100 ரூபா 500 ரூபா காணிக்கு கொடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை. வரும்பொழுதெல்லாம் என் மருமகா தான் வீட்டில் ஒத்தையில் இருக்கு, என் மனைவி வைக்கிற மீன் குழம்பு நல்லா இல்லை, நீங்கள் மீன் குழம்பு வச்சு தாங்கன்னு கேட்குறாரு. ஆமே. என் மனைவி வைக்கிற கறி குழம்பு நல்லா இல்லை, உங்கள் வீட்டில் அன்னைக்கு கறி குழம்பு சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு வச்சிங்கன்னா நான் அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன்றாரு. என் மருமகளுக்கு இப்போ கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதனால் என்கிட்ட சொன்னால், அதனால் நான் உங்களுக்கு அந்த பாஸ்டர் தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன். அவரே நான் ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். அவன் சொன்ன அந்த ஃபோன் நம்பர் கொஞ்சம் தர்றேன் பா. நான் சொன்னேன், நான் சொல்கிறத விட நீங்களே சொல்லிடுங்க, எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஏன்னா நான் மீன் குழம்பும் கொடுக்கல, கறி குழம்பும் கொடுக்கல. கொடுத்தா நான் சொல்லலாம், கொடுத்தது நீங்கள் தானே, அதனால் நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு அவர் அந்த தொந்தரவு கொடுக்கறதில்லை, அந்த வீட்டுக்கு பக்கமே போறதில்லை. இந்த மாதிரி ஒரு இழிவான ஆதாயத்துக்காக நீங்களும் நானும் ஊழியம் செஞ்சா ஒரு சகோதரர்களை கூட என்ன செய்ய முடியாது, ஸ்திரப்படுத்த முடியாது. நாசிரியத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிடுறார். அப்புறம் கொஞ்சம் செல்வாக்குள்ளவர் தான். இந்த மாதிரி ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஜோமனை வரணும் வாங்கினேன் அப்படின்றார். அவர் சொல்ற, எனக்கு ஒரே ப்ரோக்ராம், இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, டைமே இல்லை அப்படின்ட்டார். அவர் கூப்பிட்ட டேட்டுக்கு இவர் வர முடியான்ட்டார். ஆனால் இவரை விட கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவர், வசதி உள்ளவர், பணம் உள்ளவர், அவர் வீட்டில் அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் கூட்டமாக வந்து. அவர் இவருக்கு ஃபோன் பண்ணுறார், தம்பி அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு, நீ வா. இவருக்கு எப்படி இருக்கும் இருதயம்? இவர் ஒண்ணுமே சொல்லாம போனை வச்சிட்டார். இன்னொருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு, அந்த பயலை எங்க வீட்டுக்கு ஜாமனை கூப்பிட்டேன், எனக்கு நேரமே இல்லைன்ட்டான், என்னை விட 10 மடங்கு பணக்காரனா இருக்கான் எனக்கு தெரிஞ்சவன், அவன் கூப்பிட்டான், அவன் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கான், அவன் எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி நீ எங்க வீட்டுக்கு வாரியான்னு கேட்கான். உங்களுடைய சில பிரயாணங்கள், உங்களுடைய சில வார்த்தைகள், உங்களுடைய சில செயல்கள் கூட சகோதரர்களை என்ன செய்ய பண்ணிவிடும், இடர பண்ணிவிடும். சகோதரர்களை ஸ்திரப்படுத்தி பழகுங்க.
உங்களை ஸ்திரப்படுத்துங்க. ரெண்டாவது, உங்களுக்கு அறிமுகமான கண்ணில் காண்கிற சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்க. நான் யாரை பார்த்தாலும் புத்தி சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்னால் சும்மா இருக்கவே, அவங்க வயசானவங்க, வயசு குறைவு, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே, தப்பு இல்லையாம்பேன். அவங்க முதல்ல எனக்கு கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க என்னமோ பார்த்து அவசரப்பட்டு நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க, அது எனக்கு லாபம் ஆயிடுச்சு, நான் திருந்திட்டேன்பாங்க. என்னால இன்னொருத்தரை ஸ்திரப்படுத்தாம இருக்க முடியாது. அந்த வேலையை தான் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு தான் சாப்பாடு கொடுக்கிறார், அதுக்கு தான் வஸ்திரம், அதுக்கு தான் ஊழியக்கார ஸ்தானம், அதுக்கு தான் காணிக்கை, அதுக்கு தான் கௌரவம், அதுக்கு தான் அபிஷேகம். என்ன நான் வளர்த்து கொள்ளுகிறதற்கு அல்ல, என்னை வளர்க்கிறவர் அவர் தானே, நான் அவரை அல்லவா வளர்க்க வேண்டும். மூன்றாவது எழுதுறார் பாருங்க, லூக்கா 1:23 என்ன எழுதுறார்? சகரியாவை குறித்து சொல்லுவார். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். இது எல்லாம் இந்த மரண வீட்டில் பிரசங்கம் பண்ணுவாங்க. எங்க வீட்டில்? ஊழியக்காரன் செத்த வீட்டில் இந்த வசனத்தை சொல்லி ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிடுச்சு. இவர் இப்போ எங்கே போயிட்டாரு? எங்கே போயிட்டாரு? கர்த்தருடைய வீட்டுக்கு. சகரியா கர்த்தருடைய வீட்டுக்கு போகல, பொண்டாட்டிக்கிட்ட போனான். பொண்டாட்டி பிள்ளையோடு ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. அவன் மனைவி பிள்ளைங்க ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல இருக்கா. அவன் வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆசாரி ஊழியம் முடிஞ்சு போச்சு, ரிட்டைர்மெண்ட் வந்துருச்சு. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பின்பு, அப்போ ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா. இதிலிருந்து நமக்கு என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நியமித்த ஊழியத்தை ஸ்திரமா செய்ய பழகுங்க. நியமிக்காத ஊழியத்தை செய்யாதீங்க. ஆமென். முதல்ல உங்களை ஸ்திரப்படுத்துங்க, ரெண்டாவது உங்களுடைய சகோதரரை ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துங்க. அது போதும். நீங்க எல்லா ஊழியத்தையும் ஸ்திரப்படுத்த, எல்லாரையும் தூக்கி நிறுத்த முடியவே முடியாது. மகளை தூக்கி நிறுத்தினா மருமகளுக்கு கோவம் வரும், மருமகளை தூக்கி நிறுத்தினா மகளுக்கு கோவம், மருமகனை தூக்கி நிறுத்தினா மகனுக்கு கோவம் வரும், மகனை தூக்கி நிறுத்தினா மருமகனுக்கு. அது எல்லாரையும் நம்மளால தூக்கி நிறுத்தி திருப்திப்படுத்த, நம்ம குடும்பம்னு நீங்க வந்துருச்சுன்னா எல்லாரையுமே உங்களால தூக்கி நிறுத்த முடியும். இது ஏன் குடும்பம், இது ஏன் மனைவி, ஏன் பிள்ளைங்க, ஏன் குடும்பம் நீங்க நினைச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி நிறுத்த முடியும். அதே போல எனக்கு கர்த்தர் தந்த ஊழியம், உங்களுக்கு என்ன ஊழியம் கர்த்தர் கொடுத்தாருன்னு ஒரு இன்டர்வியூ வச்சா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு சுவிசேஷகமும் போதிக்கிற ஊழியம் தந்திருக்கிறார், அவ்வளவுதான். ரெண்டே வார்த்தையில் என் ஊழியம் என்னன்னு சொல்லி முடிச்சிருவேன். வெளியே எங்கெங்கயோ இருந்து கேட்பாங்க, பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர், உங்க ஜனங்கள்லாம் பாக்கியவான்கள், நல்ல பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், நமக்கு சர்ச்சை ஊழியம் கிடையாதுங்க, நான் ஒரு சுவிசேஷகனும் ஒரு போதகனுமா இருக்கேன். கூப்பிட்ட இடத்துல சுவிசேஷம் சொல்லுவேன், கூப்பிட்ட இடத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க. எங்கே பார்த்தாலும் போதிக்கிற வேலையை செய்வேன். ரோட்லேயும் போதிப்பேன், காட்டிலையும் போதிப்பேன், வீட்லேயும் போதிப்பேன், சபை எங்கே பார்த்தாலும் போதிக்கிற வேலை செய்வேன். அவ்வளோதான். சரி சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் எங்களுடைய சபையில் அப்படியே நிறைவேறிடுச்சு. நான் உடனே சொல்லுவேன், நான் ஒரு சுவிசேஷகனும் ஒரு போதகனுமா இருக்கிறேன். என் ஊழியம் அதுதான். அதுக்குள்ளே தீர்க்க தரிசனம் இருக்கலாம், அதுக்குள்ளே எச்சரிப்பு இருக்கலாம், அதற்குள்ள எல்லாம் இருக்கும். ஆனால் நான் ஒரு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லிக்கொள்ள முடியாதுங்க. அப்ப எனக்கு நியமித்தோ, நான் வாய் திறந்தாலே தீர்க்க தரிசனம் தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்பவும் நான் தீர்க்க தரிசனமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை ஸ்திரப்படுத்துங்க, சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்க, உங்களுக்கு நியமித்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துங்க. இல்லைன்னா கஷ்டம். இது தீர்க்க தரிசனமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் தீர்க்கதரிசி இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். வசனம் சொல்ற ஒரு மனிதன், அவ்வளவுதான். நான் போதிக்கிறவன், நான் சுவிசேஷம் சொல்லுகிறவன். நான் உங்களுடைய எல்லா அந்தரங்கங்களையும் சபையில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஊழியர் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சிலர் கேட்பாங்க, எங்களுடைய படுக்கை அறையில் நானும் மனைவியும் பேசினதை நீங்க கரெக்டா பிரசங்கத்தில் சொல்லிட்டீங்க பாஸ்டர், அதனால நான் தீர்க்கதரிசியா? இல்லை, நான் ஒரு போதகன்.
அல்லேலூயா. ஒருத்தர் நல்லா பேசுறார், நல்ல பிரசங்கம் பண்றார், நல்ல ஜெபம் பண்றார், கர்த்தர் சொல்றார் அவன் பொய்யை நாவியை பற்றி இருக்கிறான் சொல்லுன்றார். அதனால தீர்க்கதரிசியா இல்ல. ஒருத்தன் நல்ல உபவாசம், வாரத்துக்கு 4 நாள் உபவாசம் இருப்பார், நிறைய பேரோடு கூடி கூடி ஜெபம் பண்ணுவார், நல்ல வாரத்துக்கு 4 நாள் குடிப்பார். கர்த்தர் சொல்றாரு நீ அவங்களை பார்த்து சொல்லு நீ குடிகாரன்னு சொல்லுன்னாரு. அவருக்கு உடனே கோபம் வந்துட்டு தனியாக கூப்பிட்டு போய் தான் சொன்னேன், பிரதர் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா கூலியெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னு. உடனே கோபம் வந்துருச்சு. அப்புறமா ஒரு 10 நிமிஷத்தில் நிதானத்துக்கு வந்துட்டார். வந்துட்டு சொன்னார், இது நீங்களா சொன்னீங்களா, யார் சொன்னா? கர்த்தர் சொல்ல சொன்னார், நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இல்லை பாஸ்டர், அது என் மனைவி என்ன அப்படியே வாங்கி வாங்கி ஊற்றி கொடுத்து பழகிட்டா. யார் யார்? என் மனைவி எனக்கு வாரத்துக்கு 4 நாள் பாட்டில் வாங்கி கொடுத்துருவா பாஸ்டர், நான் கடைக்கே போக வேண்டாம், ஆள் வச்சு வாங்கி கொடுத்துருவா. காரணம் என்னென்னா, நான் நிறைய ஊழியத்துக்கு போகிறேன்னா நிறைய ஊழியக்காரங்களுக்கு பணம் கொடுக்குறேன், அதெல்லாம் நிறுத்தணுன்றதுக்காகவே அவள் அதை எனக்கு செய்கிறான். ஜீவன் மந்திரங்கத்தில் ஒரு குடிக்கிறான்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்ல சொன்னதுனால நான் ஒரு தீர்க்கதரிசியா இல்லை. நான் யார்? எனக்கு நியமித்த ஊழியம் என்ன? ஒரு சுவிசேஷனும் ஒரு போதகனுமா இருக்கிறேன். என்னுடைய சாப்டர் முடிஞ்சுது. நீங்க 1000 சொல்லலாம், பாஸ் இஸ்ரேல் ஜெயக்குமார் தீர்க்கதரிசி, ரைட். ஒருத்தர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை எலியாவா பார்க்குறேன்பாங்க. நான் எலியாவா? நான் இஸ்ரேல் ஜெயக்குமாருங்க. நான் யாரு? சிலர் போன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை நாங்கள் எலியாவா பார்க்குறோம், கடைசி கால எலியாவா பார்க்குறோம் அப்படிம்பாங்க. அதுக்காக நான் எலியாவா மாற முடியாதுங்க. நீங்க பிணைகாஸ் மாதிரி பாக்குறீங்க, நான் பிணைகாஸ் கிடையாதுங்க, நான் ஒரு இஸ்ரவேல் ஜெயக்குமாருங்க. நான் ஒரு சுவிசேஷகனு போதனும். உங்களை பத்தி யாராவது ஒரு இன்டர்வியூ எடுத்தா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் என்ன, அதை எப்படி சிறப்படுத்தி இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? நான் முந்தி 500 விசுவாசி இருந்தாங்க, இப்ப 200 பேர் இருக்கிறாங்க. அப்ப உங்ககிட்ட உங்க ஊழியத்தில் என்ன இல்லை? சிறத்தன்மை இல்லை. முந்திலும் பாச 1000 குடும்பம் 500 குடும்பம்னு வரும் பாச, இப்ப 100 குடும்பம் தான் வருது. ஏன் போனாங்கன்னு தெரியல. அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு தந்த ஊழியத்தில் என்ன இல்லை? சிறத்தன்மை இல்லை. என்கிட்ட பழகிற ஒரு குடும்பம் என்னை விட்டு விலகுனா நான் 100 முறை ஆண்டவரை உலுக்கி எடுத்துருவேன். என்னால் அது சும்மா விடவே முடியாது. நான் ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து வளர்ந்து ஆளாக்கப்பட்ட கர்த்தருக்குள் ஸ்திரமா நிறுத்திடுவேன். அவங்க என்ன மறந்தாங்கன்னா எனக்கு ஆண்டவர் ரீசன் சொல்லணும். விடவே மாட்டேன் ஆண்டவரை. எதுக்கு நீர் அவங்களை என்ன விட்டு பிரிச்சிங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்க. எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, எனக்கு காணிக்க கொடுத்தாங்க, என்ன சகோதரனா நினைச்சாங்க, என்ன தகப்பனா நினைச்சாங்க, இப்போ என்ன வேண்டான்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவர் பதில் சொல்லலைன்னா விட மாட்டேன் நான். ஏன்னா என் ஊழியத்தை நான் ஸ்திரப்படுத்த வேண்டியது என்மேல் விழுந்திருக்கிற. யார் வேணா வரட்டும், யார் வேணா போட்டு, யார் வேணா காணிக்க கொடுக்கட்டும், யார் வேணா, அந்த மாதிரிலாம் என்னால முடியாதுங்க. எல்லாருடைய காணிக்கை எனக்கு தேவையில்லை, எல்லாருடைய உபசரிப்பு எனக்கு தேவையில்லை, எல்லாருடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை. எனக்கு நியமித்த ஊழியத்தில் நான் வளர்க்கிற ஆட்டுல, நான் வளர்க்கிற மாட்டுல பால் கறந்து குடிச்சு வளர்ந்தவன் நான். இன்னொருத்தர் வளர்க்கிற மாடுல பால் குடிக்கிற ஆள் நாங்க கிடையாது. இன்னொருத்தர் வளர்க்கிற ஆட்டுல களவாணித்தனமா போய் பால் கறந்து குடிக்கிற ஆளுனா கிடையாதுங்க. நான் வளர்க்கிற ஆடு எனக்கு இருக்கு, சில ஆடு. நான் வளர்க்கிற சில மாடு இருக்கு. அது குட்டி போட்டாலும் பால் கொடுக்கும், குட்டி போடாட்டாலும் பால் கொடுக்கும். ஆமென். நீதிமொழிகள் அப்படித்தானே சொல்றார், உன் மந்தையின் மேல் என்னவாயிரு, அதிலிருந்து வருகிற பால் உனக்கு உன் வீட்டாருக்கும் போதுமானதா இருக்கும் சொல்லி இருக்கிறாரே. நான் ஏன் நிறைய ஊழியம் செய்யறதில்லை, அறக்க பறக்க ஓடுறதில்லை? எனக்கு நியமித்த ஊழியம்
எனக்கு தெரியும், அதை ஸ்திரப்படுத்துறேன். எனக்கு நியமித்த ஊழியத்தில் வர்றதை நான் சாப்பிட்றேன். எனக்கு நியமித்த ஊழியத்தில் வர்றதை 4 பேருக்கு கொடுக்குறேன். எனக்கு நியமித்த ஊழியத்தில் வர்றதில் கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். என் ஊழியம் ஸ்திரப்பட்டு இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். முதலாவது உங்களை ஸ்திரப்படுத்துங்க, 2வது சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்க, 3வது கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துங்க. அது ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஒரு பெரிய ஊழியத்தை செய்யணும்னு யாராவது உங்களை ஊந்தி தள்ளுறாங்கன்னு சொல்லி எங்கேயாவது கணத்தில் என்ன செய்யாதீங்க. சொப்பனம் கூட வருங்க. எப்படி சொப்பனம் வரும்? நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பிரசங்கியாராய் மாறுகிறது போல சொப்பனம் வரும். ஐயா, அந்த சொப்பனம் எல்லாம் தேவன்கிட்ட வராதியா. அந்த தேவன்கிட்ட அந்த மாதிரி சொப்பனம் எல்லாம் அவருக்கு அந்த சொப்பனெல்லாம் கொடுக்கறது இல்லை இப்போ. அல்லேலூயா. சிலருக்கு தரிசனம் பல ஆயிரமான பல லட்சக்கணக்கான ஜனங்க மத்தியில் அப்படியே தீர்க்க தரிசனம் உரைக்கிறது போல தரிசனம் கண்ட உடனே இவன் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்குன்னே முக்கிக்கிட்டு இருப்பான். ஆமென், ஆமென், ஆமென். நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பிரசங்கமாரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வர்ற கடிதம் எல்லாம் வச்சுருப்பாங்க. நாமக்கல்லேருந்து வர்ற கடிதம், கடலூர்லேருந்து வர்ற கடிதம், விழுப்புரத்துலேருந்து வர்ற கடிதம், மெட்ராஸ்லேருந்து வர்ற கடிதம், எல்லா ஊர்லேருந்து வர்ற கடிதத்தையும் வச்சுருப்பாங்க. இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் போகும்போது நாமக்கல் கடிதத்தை எல்லாம் வாசிப்பாங்க, அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் எங்கே ஏறிட்டு எங்கே சாஃப்ட்வேர் மேலே சுசிலாக்கு வைத்த வழி, யோசுவாக்கு தலைவலி. ஆமென், ஆமென். எஸ்தருக்கு குழந்தை இல்லை, இதெல்லாம் தலையில் ஏறிடும். இப்போ நாமக்கல் ஸ்டேஜுக்கு போனவனே இதெல்லாம் ஞாபகம் வரும் ஜெபம் பண்ணும்போது. எஸ்தரே, உனக்கு குழந்தையை கர்த்தர் தருவார். தோத்திரம். அந்த அம்மா அப்பவுமே குழந்தை உண்டாயிரும். ஊழியம் செய்யணுன்றதுக்காக செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதை கரெக்டாக செஞ்சு முடிங்க. அவர் அளக்கிறபடியே சரியா அளந்து கொடுப்பார். அல்லேலூயா. அளக்கிறபடியே சரியா, அதில் ஒரு குறை இருக்காதுங்க, ஒரு பொருள் வீணாகாதுங்க. இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பாத்து பல கோடி ரூபாய்க்கு பில்டிங்கை கட்டி கொடுத்துட்டு செத்து போயிட்டார். நல்ல மனுஷன். இப்போ அது சுடுகாடா கிடக்குது. எவ்வளவு பேர் காசு கொடுத்துருப்பாங்க. அதை இன்டர்நெட்ல பாருங்க. ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒரு சர்ச்சு கட்டவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆலயம் கட்ட முடியாதுங்க. அவ்வளவு ஆர்டிக்கல் ஒர்க் ஒவ்வொரு தூண்லையும். இப்போ மாதிரி நவீனமான மாடல். அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தூணையும் அந்த சாலமோன் காலத்தில் செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இப்போ அப்போ அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்க வாழ்கிற ஊரில் 200-300 விசுவாசி இருக்குது, 50,000 பேர் உட்கார்ற இடத்துல. சரி, கர்த்தர் நியமித்த ஊழியமா இருந்தா அதை ஸ்திரமா செஞ்சுட்டு போயிருங்க. அது சின்ன ஊழியம் பெரிய ஊழியன்றது அல்ல. அது எதுவோ கர்த்தர் தந்துச்சு, உங்க மனசுல தோன்றதெல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் ஸ்திரப்படாது. ஒரு வீட்டுக்கூட்டம் நடத்த சொல்றாரா, ஒரு மாலை ஜெபம் செய்ய சொல்றாரா, ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிக்க சின்ன ஊழியமா இருந்தாலும் கர்த்தர் நியமித்தா சந்தோஷமா போங்க. அந்த ஆத்துமாக்கள் கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்படும். ஏன்னா அது யார் நியமித்த ஊழியம்? தேவன் நியமித்த, எனக்கு நியமித்த ஊழியம். நான் திரும்பவும் சொல்றேனே, என்னைய மாதிரி ஒருத்தரும் பிரசங்கம் பண்ண முடியாதுங்க. என் கூட பழகவும் முடியாது, என்ன மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு நியமித்த இந்த ஊழியத்தை இன்னொருத்தர் செய்ய முடியாது. இது எனக்காகவே கர்த்தர் நியமித்தது. என்னோடு கூட கர்த்தர் பேசி இந்த பிரசங்கத்தை பண்ணு. இந்த கோயில்பட்டியில் எல்லைக்குள்ள போகும்போது ஸ்திரப்படுத்து என்ற வார்த்தையை மையமா வச்சு பேசு. பல பேரோடு நான் பேச போறேன். இங்க வந்தா பல பேர் இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், இது என்ன வார்த்தையை கொடுத்துட்டீரு, பல பேர் வந்தா பேசினீரு, இது என்ன டிஸ்கரேஜா இருக்கு? ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னதை செய், மீதியை நான் பார்த்து எனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்வேன். சின்ன சர்ச்சில் ஒரு ஆழமான பிரசங்கம் பண்ண சொல்லுவார். யோசிக்கவே மாட்டேன். அது சின்ன சர்ச்சா இருக்க, அதில் ஜனங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு, அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். அங்கே பேதையா இருப்பாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவேன்.
பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ரிசல்ட் வந்துடும். பின்னாடி வருத முன்னாடி வருதன்ல, என் முன்னாடியே வந்து நிற்கும் அதனுடைய ரிசல்ட். ஏன்னா நான் எனக்கு தேவன் நியமித்த ஊழியத்தை நான் ஸ்திரப்படுத்துவது எனக்கு நல்லது. என் பசங்க சொல்லுவாங்க, டேடி 3வது பையன் சொல்ல, என்ன ஊழியத்துக்கு எங்கே போனாலும் கூப்பிட்டு போங்க டேடி. நானும் உங்கள் கூட என்னைக்கு வந்து என்ன வந்துருந்தேன், ஊழியத்துக்கு வரேன்னா. நான் சொன்னேன், என் ஊழியத்தை நீ செய்ய முடியாதுமானே, உன்னை என்னால் கூப்பிட்டு போக முடியாது. என்ன அப்படியே ஊழியத்தில் வளர்த்து விட்டுருங்க டேடி. ஒன்றை ஊழியத்தில் வளர்க்குறதுக்கு நான் ஒன்றும் பச்சை புல்லு கிடையாது. ஆடு மாடை வளர்க்குறது பச்சை புல் வளர்த்துறோம். நீ என்ன தின்னு வளரவே, என்ன தின்னு நீ ஸ்திரப்பட முடியும். என் கூட நீ ஊழியத்தை அவன் எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போயிருங்க டேடி, நான் உங்கள் கூட வந்து ஊழியக்காரன் ஆகிடுதேன். நான் சரி, என் கூட வந்து நீ ஊழியக்காரன் ஆகணும்னு நினைக்கிறத விட உனக்கு கர்த்தர் ஊழியத்தை வச்சாருன்னா கேட்டு வாங்கி செய்யி. சாகிற வரைக்கும் என்னை விட நீ 1000 மடங்கு நல்லா கூட செய்ய, டேடிக்கு கவலையே. ஆனால் நான் உனக்கு ஊழியம் தர முடியாது. நான் உனக்கு ஊழியம் தரக்குன்னா கடவுளே இல்லை. நான் உனக்கு படிப்பை கொடுக்கலாம், சோறை கொடுக்கலாம், துணியை கொடுக்கலாம். இதுதான் என்னால் கொடுக்க முடியும் தம்பி. கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சா கர்த்தர்கிட்ட கேளு, கர்த்தர் வழி திறந்தா செய்யி, இல்லைன்னா தோத்திரம் பண்ணி வேலையை செஞ்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி பரலோகத்துக்கு வா. என் பின்னாடி, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. சாப்டரை முடிச்சிருவேன். நான் தேவன் எனக்கு நியமித்து ஊழியத்தை நான் செய்யறேன். உனக்குன்னு ஒரு ஊழியம் நியமிச்சா அந்த சால்வை வரும். எலியா பெரிய தீர்க்கதரிசி, அவன் அம்மா இருக்கானா அப்பா இருக்கானா அந்த ஊர் அதெல்லாம் தெரியாது. ஒரே ஊர் திஸ்பியன் ஆகிய ஊழியா எலியா, அவ்வளவுதான். ஆனா எலிசா யாருங்க? எலிசாவை கர்த்தர் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண சொல்றார். என்ன தீர்க்கதரிசி? கொலைகார தீர்க்கதரிசி. எலிசாவுடைய வேலை என்ன? கொலை பண்ற வேலை. ஆசகேலுடைய கைக்கு தக்கிறவனை எகு கொல்லுவான், எகு கைக்கு தப்புறவன எலிசா கொல்லுவான்னு சொல்லிதான் அபிஷேகமே பண்ண சொல்றாரு. ஒரு ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அவனுக்கு என்ன வேலை ஆண்டவரே? எலியா கேட்கிறான். அனனியா கிட்ட சவுலை பத்தி சொன்னது போல எலிசாவை பத்தி எலியா கிட்ட சொல்றாரு. எலியாவே, சீரிய தேசத்து ஆசைகளை ராஜா அபிஷேகம் பண்ணு. அவனுக்கு கைக்கு தப்புனவனை எகு கொல்லுவான். எகுவை இஸ்ரவேல ராஜா அபிஷேகம் பண்ணு. எகு கைக்கு தப்புனவனை யார் கொல்லுவா? யாரு? எலிசா கொல்லுவான்ட்டார். அவன் ஊழியம், அவனுக்கு நியமித்த ஊழியம் கொலைகார தீர்க்கதரிசி தான். நம்ம ஆளு சொல்லுவான், எலியாவை போல ரெட்டிப்பான வரம் பெற்றுக் கொள்ளும்படி மரங்களின் கிருபையின் கூட்டத்துக்கு வா. என்னடா முட்டா பசங்களா இருக்கு. எலிசாவுக்கு ரெட்டிப்பா வரம் கிடைச்ச மாதிரி கிடைச்சா எல்லாம் சாக அடிச்சிருவான். எலிசா பழி வாங்குற தீர்க்கதரிசி. எலிசா யாரு? கொலை பண்ற தீர்க்கதரிசி. அடுத்தது கர்த்தருக்காக பழி வாங்குற தீர்க்கதரிசி. கர்த்தருக்காக பழி வாங்குன்னு ஒரு மெசேஜ் எடுத்து அதுல எலிசாவை தான் டாப்ல போட்டு வச்சிருக்கேன். எலிசா பினேகாஸ் எல்லாம் ரொம்ப டாப்ல வச்சிருக்கேன். இவங்க எல்லாம் ஆண்டவருக்காக கொலை பண்றவங்க. அவங்களுக்கு நியமித்த ஊழியம் அதுதான். நான் கொலை பண்றதை விட்டுட்டு நான் போய் கொலை எல்லாம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, என் சகோதரனே சொல்லி அமிலேக்கியனை அழைச்சிட்டு வந்தான். கர்த்தர் சவுலை கொலை பண்ணி போட்டார். ஆமென். அவர் கொலை பண்ண சொல்றார். யார? அமிலேக்கியன் ராஜாவை என்ன செய்ய? கொலை பண்ணிட்டு வாடான்றார். இவன் போய் என் சகோதரனேன்னு சொல்லி குடும்பம் நடத்திட்டு வாரான். அவருக்கு கோபம் வந்துட்டு, பாவி பயல, கொலை பண்ண சொன்னா அண்ணன் தம்பி உறவா கொண்டாடிட்டு இருக்க, நீ எனக்கு வேண்டான்னு அண்ணன் அவங்க மொத்தமா தள்ளிட்டார். நமக்கு நியமிச்ச ஊழியம் எதுங்க? அதை ஸ்திரப்படுத்துங்க. கண்டிப்பா நீங்க சாகிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவரா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன தெரிய வேண்டிய ஒருத்தர் தேவன், அவர் என்னை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய ஃபுல் ஹிஸ்டரியும் தெரியும். நான் வெளியில எப்படி இருக்கிறேன், உள்ள எப்படி இருக்கிறேன், அவரோடு எப்படி இருக்கிறேன், எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். என்னை தெரிய வேண்டியவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். எனக்கு அதுவே பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரை நமக்கு அழகா எழுதுறாரு. உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்தணும். 1 தீமோத்தேயு 3:4-5 எழுதுறாரு. பாத்தீங்களா? உங்க குடும்பத்தை நீங்க என்ன பண்ணணுமா? உங்க குடும்பத்தை நீங்க நடத்தணும். உங்க குடும்பத்தை நீங்க ஸ்திரப்படுத்தணும்.
இதுல 190 ஊழியக்காரங்க பாஸா ஃபெயிலா? ஃபெயிலா? இது என்னம்மா அவ்வளவு வேகமா சொல்றீங்க? தமிழ்நாடு ஊழியக்காரிங்க எல்லாரும் சார்பா சொல்ற மாதிரி ஃபெயில்னு சொல்றீங்க. ஊழியக்காரங்க தங்களை ஸ்திரப்படுத்தணும், 2வது சகோதரர்களை ஸ்திரப்படுத்தணும், 3வது ஊழியத்தை ஸ்திரப்படுத்தணும், 4வது யாரை ஸ்திரப்படுத்தணும்? குடும்பத்தை. உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்தி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஊழியம் செய்யணும்னா குடும்பத்தை ஸ்திரப்படுத்தினாதான் சபை நடத்த முடியும்ட்டார். ஆமென். உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்க. என் மனைவி, நான், என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் மருமகா. யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? நோவாவுக்கு. 8 பேர் பேழையில் உட்காந்துருக்காங்க சந்தோஷமா, குடும்பத்தை ஸ்திரப்படுத்திட்டான். ஆனா எப்போ குடிச்சானோ, மதுபானம் குடிச்சானோ, அப்போ குடும்பத்தில் ஒரு ஆளை சபிச்சிட்டான். அந்த எண்ணம் தான் நம்ம எண்ணம்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. ஆமே. யாரு 3 பேர்? யாரு? நோவாவின் பிள்ளைங்க. நம்ம யாரு சந்ததியா? காம் சந்ததியில யாரு? இந்தியர்களும் அரேபியா ஆப்பிரிக்காக்காரங்களும் இந்த காம் சந்ததியா. அதனால தான் நம்ம எல்லாம் இன்னும் சாபத்துக்குள்ளே இருக்கிறோமா. யாபேத் வந்து யூரோப் கண்ட்ரி, யூரோப் அமெரிக்கன் கண்ட்ரி. இன்னொன்னு யாரு? சேம் யாரு? இஸ்ரவேல். அதுல இருந்து வந்தவன் தான் இஸ்ரவேல், ஆபிரகாமுடைய சந்ததி. இந்த காம் சந்ததி இருக்கு பாருங்க, இந்த நம்ம ஆளுங்க ஆப்பிரிக்காக்காரனும் இந்தியாக்காரன். அந்த குடும்பத்தை நிதானமா நடத்தின வரைக்கும் அந்த 3 பிள்ளைங்க நல்லா இருந்தாங்க, 3 மருமக நல்லா இருந்தாங்க. இவன் எப்ப தண்ணி அடிச்சானோ, யாரு? அப்ப நிர்வாணம் முதல்ல வெளியே தெரிஞ்சது. 2வது தான் தெளிந்த உடனே இதுக்கு காரணம் யார், நிர்வாணத்தை யார் முதல்ல பார்த்ததுன்னு ஆராய்ச்சி பண்றான். நிர்வாணத்தை முதல்ல பார்த்தது யாருன்னு என்ன செய்யறான்? ஆராய்ச்சி பண்றான். கூப்பிடுறான், வாங்கடா 3 பேரும். என்ன டேடி, என்ன ஆடுறா மூடி போட்டது? சேம யாபேத்து சொல்றான், நாங்க தான் மூடி போட்டோம். என் நிர்வாணத்தை நீ பார்த்தீங்களா? பார்க்கல டேடி. அப்ப நான் நிர்வாணமா இருந்ததுன்னு உங்களுக்கு யாரா சொன்னது? நம்ம சகோதரர் காம் தான் சொன்னார். அல்லேலூயா. ஈஸியா கண்டுபிடிச்சார். யாரா என்ன மூடுனதுன்னா ஃபுல் ஹிஸ்டரி வந்துடும். எப்பரா மூடுனீங்க? நாங்க 2 பேரும் இப்படி திரும்பி பார்க்காமயே வந்து மூடணும். அதனால உங்க நிர்வாணத்தை நாங்க என்ன செய்யல, பார்க்கல. காம் தான் நீங்க நிர்வாணமா படுத்திருக்கிறீங்கன்றத தண்டோரம் போட்டு எங்ககிட்ட வந்து சொன்னான். பாவி போய் மூடி இருக்கலாம். நம்ம நல்ல யூரோப்பை விட அமெரிக்கா விட நல்ல ஜனமா இருந்திருக்கும். நோவா கோவம் வந்துட்டு காம் என்ன செஞ்சான்? சபிச்சிட்டான். நிறைய ஊழியக்காரங்க தம் பிள்ளைங்களை சபிக்கிறாங்க, தம் மனைவியை சபிக்கிறாங்க. இல்லைன்னு தமிழ்நாட்டில் சொல்லுங்க. அப்படின்னா நீங்க என்ன திராட்சை ரசம் குடிச்சிட்டு மயக்கத்தில் இருக்கிறீங்களா? என்ன மயக்கம் உங்க மனைவி பிள்ளையை சபிக்கிறது? நீ நல்லாவே இருக்க மாட்ட. யார? இது நோவா நல்ல மனிதனா இருக்கிற வரைக்கும் தான் குடும்பத்தை ஸ்திரப்படுத்தினாங்க. உலகமே அழியும் போது கூட தான் பிள்ளைங்களை காப்பாத்திட்டாங்க, ஸ்திரப்படுத்திட்டாங்க. ஆனா எல்லாமே விசாலமா தோட்டம் கிட்டெல்லாம் போட்டு செழிப்பா வரும்போது பிள்ளையை சபிக்கிறாங்க. இந்த தப்பை நாம பண்ணிட்டு இருக்கிறோமே. நீங்க சபிச்சிட்டு நீங்க வீடு கட்டி வச்சு என்ன லாபம்? தோட்டம் கட்டி வச்சு என்ன லாபம்? சர்ச்சு கட்டி வச்சு என்ன லாபம்? ஊழியத்தை ஸ்தாபிச்சு என்ன லாபம்? இந்த தப்பை 100க்கு 99 பாஸ்டர்ஸுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. குடும்பத்தை ஸ்திரப்படுத்தாம மனைவியை சபிக்கிற ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்தை உங்களால ஸ்திரப்படுத்த தெரியல. உங்க பிள்ளைகளை சபிக்கிறீங்கன்னா உங்க குடும்பத்தை உங்களால ஸ்திரப்படுத்த தெரியல. அப்புறம் நீங்க கார் வாங்கி கொடுக்குறீங்க, வண்டி வாங்கி கொடுக்குறீங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க, லட்சமா கோடியா பணம் சேர்த்து வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் குப்பைங்க. உங்க பிள்ளையை சபிச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சா அதனால என்ன லாபம்?
வேண்டாம். உங்கள் குடும்பத்தை மனதார தினமும் காலை மாலை இரவு ஆசீர்வதி. அல்லேலூயா. மனதார சொல்லுங்க, மனைவி ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறா, ஆனாலும் அவளை ஆசீர்வதிக்கிறேன். தோத்துறோம். ஆமென். ரெண்டையுமே ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் என்ன செய்ய மாட்டேங்க, என் மனைவி சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, ஆனாலும் அவளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தோத்துறோம். பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் பார்த்துக்குவார். நீ கீழ்ப்படியவே மாட்டேங்கிற, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. அந்த ரெண்டு வேலையும் நமக்கு கிடையாது. பிள்ளைங்களை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பய ஒரு கீழ்ப்படிதே இல்லை, ஒன்று சொன்னா கேட்க மாட்டேங்க, என்ன பண்றது ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு என் பிள்ளையை தந்துட்டீங்க, ஆசீர்வதிக்கிறேன். தோத்திரம். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை சபிக்காதீங்க, உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஆமென். நீங்க எந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. உங்களை ஸ்திரப்படுத்துங்கள், சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்கள், உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துங்கள். நாலாவது, உங்களுக்கு கர்த்தர் கிடைக்க பண்ணின உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்கள். ஆமென். நான் குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியங்க. நான் இப்போ காலையில் வரும்போது கூட பேசிட்டு வந்தேன். காலையில் என்ன சொன்ன தெரியுமா, வாழ்கிற வயசில் பிரிஞ்சு கிரிஞ்சு அங்கேயும் இங்கேயும் வாழ்ந்துட்டு வயசான காலத்தில் 2 பேர் ஒரு வீட்டில் இருந்தால் என்னதான் வரும், சண்டை வரும். நீங்க வாழ்ற வயசுல சண்டை போட்டு கட்டி பிடிச்சு உருண்டு பிறண்டு வாழ்ந்தா வயசான காலத்தில் எப்படி இருப்பீங்க? ஐக்கியமா அன்பா இருப்பீங்க. இளமையில வருத்தத்திலையும் துன்பத்திலையும் துக்கத்திலையும் பசியிலையும் பட்டினியிலையும் நெருக்கத்திலும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பீங்க, பகைச்சிருப்பீங்க, விரோதிச்சிருப்பீங்க. ஆனாலும் ஒரு கட்டில படுத்து குடும்பம் நடத்தினீங்க இல்லையா, அதுக்கு வேலி வயசான காலத்துல தெரியும். உங்களுக்கு புத்தி இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் நினைப்பார், எல்லா காலங்களிலும் என் பிள்ளைங்க ஒன்ன ஆசீர்வாதமா இருந்துச்சு, இப்ப வயசான காலத்துல அவங்க ரொம்ப நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒருவர் விசாரிக்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்ட, ஒருவருக்கு ஒரு பணிவிடை செய்ய 2 பேரும் ரொம்ப குழந்தையா இருப்பீங்க. வயசான காலத்துல நான் நிறைய குடும்பங்களை கண்டுபிடிச்சிருவேன். அவங்க ஐக்கியமா இருந்தாங்கன்னா அவங்க வாலிபத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வாலிபத்தை என்ன செஞ்சிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, வீண் பண்ணிட்டாங்க. இளம் வயதின் குடும்ப வாழ்க்கையை வீண் பண்ணவர்கள் முதிர் வயதில் இளைப்பாறுதலாய் வாழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இளம் வயதுல சண்டை போட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்க கோவம் என்ன செய்யட்டும், தணிஞ்சிட்டோம். மனைவியோட அன்பாருங்க, பிள்ளைங்களோட அன்பாருங்க. நீங்க தப்பு பண்ண பிள்ளைங்கிட்ட போய், டேடி ஏதோ அவசரப்பட்டு உன்னை அடிச்சுட்டேன், ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன், ஒன்னும் தப்பா நினைச்சிக்காதீங்க, நினைக்காத மானே, கர்த்தர் என்ன மன்னிக்கட்டும், உன்னையும் மன்னிக்கட்டும் அனுப்புங்க. உங்க பிள்ளைங்களும் நீங்களும் நல்லா இருப்பீங்க. அவன் செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டு நியாயப்படுத்தினீங்கன்னா வயசான காலத்துல கிழவனை வெளியே போப்பான். இதுக்கு போய் ஆண்டவரே என் பிள்ளை என்ன விரோதிக்குது, ஆண்டவர் சொல்லுவார், நீ வாழ வேண்டிய வயசுல உன் பிள்ளைய வாழ விடலை, இப்போ ஒன்றை வாழ விட மாட்டான், இதுதான் தண்டனை, போ. இதுக்கு ஜபம்லாம் உதவி செய்யாது. இதுக்கு ஜபம்லாம் என்ன செய்யாது, உதவி. ஆண்டவரே நான் என் பிள்ளை இந்த வயதான காலத்தில் என்னை கவனிக்கும்படி உபவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த உபவாசமே எனக்கு வேண்டாம், அது நீயே வச்சுக்க, நீ செஞ்சேதான் அறுத்துக்கிட்டு இருக்க, இதுல என்னத்துக்கு நான் புதுசா விதைச்சு புதுசா இருக்கிறது. இதெல்லாம் நாங்க வாழ்றதுனால சொல்றேன். 5 ரூபாய்க்கு வாழை மீன் சால மீன் வாங்கி சமைச்ச காலத்தில் நாங்கள் எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி இப்போ 500 ரூபாய்க்கு மீன் வாங்கி சமைக்கிற காலத்திலையும் சந்தோஷமா இருக்கிறோம். வேறுபாடு காட்டுறது இல்லை. இளம் வயதுல 32 ஆண்டு ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. 32 ஆண்டுல நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். வருத்தம் இல்லாம இல்லை, கஷ்டம் இல்லாம இல்லை, கோபம் இல்லாம இல்லை. வார்த்தையை வெளியே விட முடியாது, எல்லாம் மேல சொல்லிடுவேன். என் மனைவி மேலதான் சொல்லுவா, இளம் வயதுல வாழ்ந்துட்டோம், இப்போ என் மனைவி மேல எனக்கு ரொம்ப அன்பு வருது, அவளுக்கு என் மேல இப்ப ரொம்ப அன்பு வருது. தாடி வளர்த்தாலும் அன்பு வருது, கிழவன் தோட்டம் வந்தாலும் அவளுக்கு அன்பு வருது. ஏன்?
இளமையில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு இப்ப வெளியே வருதே. ஆமென். அதனால குடும்ப வாழ்க்கையில ஊழியக்காரங்க வாழ கத்துங்க. சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மனைவிட்ட சண்டை போடுறது, பிள்ளைகிட்ட சண்டை போடுறது, குடும்பத்தில் சண்டை இருக்க வேண்டாம். அப்படியே குடும்பத்தை அப்படியே ஸ்திரப்படுத்தி வாழுங்க. நீங்களும் வாழுவீர்கள், பிள்ளைகளும் வாழுவார்கள். நமக்குள்ளே தேவன் வாழ்ந்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. உங்களை ஸ்திரப்படுத்துங்க, சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்க, உங்களுக்கு நியமித்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துங்க. நாலாவது உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்க. அஞ்சாவது வெளிப்படுத்தல் 3:2 வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 3:2 என்ன எழுதுறாரு? சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. எது? உங்க வாழ்க்கையில நிறைய சாவு மணி வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட என்ன இல்லை? பக்தி உள்ளவன் பூமியில அற்று போகிறான். பக்தி செத்துக்கிட்டு இருக்கு. ஸ்திரப்படுத்திருங்க. உண்மையான வாழ்க்கை ஊழியத்துக்கு வரும்போது உண்மை, இப்ப உண்மை செத்து போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்குள்ள உண்மையை ஸ்திரப்படுத்திருங்க. ஊழியத்துக்கு வரும்போது விசுவாச ஜீவிதத்தில் அப்படியே அனல் பறக்க பேசினீங்க. இப்ப விசுவாசம் செத்துக்கிட்டு இருக்கு, அதை ஸ்திரப்படுத்திருங்க. சாட்சியா வாழ்ந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்ப சாட்சியான வாழ்க்கை செத்துக்கிட்டு இருக்கு, அதை ஸ்திரப்படுத்திருங்க. இது பெரிய ப்ராஜெக்ட், பெரிய பாயிண்ட். அதை ரொம்ப அழுத்தி பேசணும், நேரம் இல்லை. நிறைய பேர் உண்மைக்கு சாவு மணி அடிச்சாச்சு, சத்தியத்துக்கு சாவு மணி அடிச்சாச்சு, பரிசுத்தத்துக்கு சாவு மணி அடிச்சாச்சு. வேண்டாம். பரலோகத்திலிருந்து கிடைச்ச விசுவாசத்துக்கு சாவு மணி அடிக்கிறோம், பரலோகத்திலிருந்து கிடைச்ச பரிசுத்தத்துக்கு சாவு மணி அடிக்கிறோம், பரலோகத்திலிருந்து கிடைச்சதான நம்பிக்கைக்கு சாவு மணி அடிக்கிறோமா? வேண்டாம். சாவுக்கு ஏதுவா இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற பல காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நலமானவைகள் சாகிறதை நான் விரும்புறதில்லை. அதனாலதான் சொல்ல, நீதிமான் கெட்டு போகிறத நான் என்ன செய்யறதில்லை, விரும்ப. உங்களுக்குள்ள நிறைய நீதி செத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியக்காரனுடைய வாயில உண்மை சாவுக்கு ஏதுவாய் போய்விட்டது, பரிசுத்தம் சாவுக்கு ஏதுவாய் போய்விட்டது, விசுவாசம் சாவுக்கு ஏதுவாய் போய்விட்டது, பிரசங்கம் சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்தி அது திரும்ப வாழவை. தென்காசி குற்றாலம் ரோட்ல நிறைய மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடு போடுவாங்கன்னு பார்த்தா இல்லைங்க, மரத்தெல்லாம் தோண்டி அடுத்த பக்கத்தில் என்ன செஞ்சாங்க, நட்டு வச்சாங்க. அவங்க நட்டதில் 100% பாதி % போயிடுச்சு, பாதி என்ன செஞ்சிருச்சு, தப்பிச்சிட்டுங்க. பெரிய பெரிய மரம் எல்லாம் மறுபடி துளிர் விட்டுட்டு சாவுக்கு ஏதுவானதுதான். கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, வெட்டு ரோட போடு. ஆனா அதுல ஒரு சந்தோஷம், சாவுக்கு ஏதுவான இந்த மரத்தை நம்ம காப்பாற்றலாம். அதை நட்டு புடுங்கி இன்னொரு இடத்துல நட்டாங்க, அதெல்லாம் துளிர் விட்டுட்டு. உங்களுக்குள்ள எந்த நலமான காரியங்களையும் செத்து போயிடக்கூடாது. நீங்க சாகிறதுக்கு முன்னாடி, உங்க சரீரம் சாகிறதுக்கு முன்னாடி பரிசுத்தம் சாகக்கூடாது, நீதி சாகக்கூடாது, நியாயம் சாகக்கூடாது, உண்மை சாகக்கூடாது, உத்தமம் சாகக்கூடாது, கர்த்தர் கொடுத்த எந்த பரம ஈவுகளும் சாகக்கூடாது. அவைகளெல்லாம் ஸ்திரப்படுத்த வேண்டியது உங்க மேல விழுந்திருக்கிற. சொல்லுங்க, ஆண்டவரே, என் விசுவாசம் என்ன விட்டு போயிரும் போல இருக்கப்பா, கொஞ்சம் காப்பாத்தி கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் படுற பாடு விசுவாசம் என்ன விட்டு போயிரும் போல இருக்கு, எனக்கு தந்த விசுவாசத்தை காப்பாற்றிருங்க. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை, என் விசுவாசம் சாகவே இல்லை என்றாரே பவுல். பிணைகா சொல்றான், என் கண்ணு முன்னாடி 2 பேர் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணினாலும் என் பரிசுத்தம் சாகல. ஆமென், ஆமென், ஆமென். ஆமான் என்னை கொலை பண்ணும்படி எனக்காக பல அடி உயரமுள்ள அவன் தூக்கு மரத்தை செய்த பொழுதும் எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வைராக்கியம் சாகலன்னு சொல்றாரே மொர்தெகாய். அக்கனி எரியுது, அதுல போட்டு சாகடிக்கிற நிலைமை வந்த பொழுதும்
அந்த தேவன் பிள்ளை தேவன் பேர்ல வைத்திருந்த வைராக்கியம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள சாகலையே. சிங்கம் பசியா கர்ஜித்து கொண்டிருக்கிறது. இந்த சிங்க கபியில தானியேலை போடுவேன் என்கிற சூழ்நிலை வந்த பொழுதும் அவன் ஜெபஜீவியத்தை சாகடிக்கலையே. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? பெந்தகோஸ்த ஊழியக்காரங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? சாவுக்கு போயிட்டு இருக்கு. அதனால சொல்றா, சாவுக்கு ஏதுவாய் காணப்படுகிற எல்லாத்தையும் மறுபடி நீ தரப்படுத்து. கண்களை மூடுவோமா? ஆண்டவரோடு கொஞ்சம் பேசலாமே. பரிசுத்த தேவனோடு கொஞ்சம் பேசும். 5 காரியம் தான் கர்த்தர் சொன்னார். இந்த ஆண்டு உங்களுக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன். எதற்கு ஆண்டவரே? ஸ்திரப்படுத்துகிற ஒரு வேலையை நீங்க செய்யணும். அதுக்கு நான் 100% உங்களுக்கு உதவி செய்வேன். நாங்க என்னத்தை ஸ்திரப்படுத்தனப்பா? முதலாவது உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துங்க. இரண்டாவது உங்களுக்கு நான் காட்டி கொடுத்திருக்கிற சகோதரர்களை, சபைகளை, உன்னுடைய ஜனத்தை ஸ்திரப்படுத்து. என் ஜனம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் ராணியா இருக்கலான்னு எஸ்தர் நினைக்க மொர்தெகாய் விடலையே. ஜனத்தை காப்பாற்றணுமே, ஜனத்தை ஸ்திரப்படுத்தணுமே என்று மொர்தெகாய் எஸ்தருக்கு கற்றுக் கொடுத்தானே. அதனாலதான் ஆண்டு சொன்னார், உன் ஜனத்தை ஸ்திரப்படுத்து, உன் சபையை ஸ்திரப்படுத்து. 3வது சொல்றார், எல்லா ஊழியத்தையும் நீ ஸ்திரப்படுத்த முடியாத மகனே, உனக்கு நியமித்த ஊழியத்தை நீ ஸ்திரப்படுத்து. உனக்கு ஒரு ஊழியத்தை ஒரு எல்லைக்குள்ள நியமித்து தந்திருக்கிறேன், அதுல ஸ்திரமான ஊழியத்தை ஊழியமாக மாற்று. ஓடாத கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும். 4வது ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொடுத்த உன் குடும்பத்தை ஸ்திரப்படுத்தப்பா. உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் மருமகன், மருமகா, பேரப்பிள்ளை, உனக்கு எதிர்காலத்தில் அவங்க எல்லாருடைய ஆதரவு வேணுமே. உன் குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனை வரும். அதெல்லாம் சூரியன் அஸ்தமிக்கிற முன்னாடி மறந்துரு. மனைவியோடு சந்தோஷமாரு, பிள்ளையோடு அன்பாரு, ஐக்கியமாரு. உன் குடும்பத்தை சிறப்படுத்து. உன் முதிர் வயது நல்லா இருக்கும். ஊழியக்காரனே, சண்டை கண்டையை போட்டுட்டு பணம் பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் குப்பை. 5வது சொல்றார், உனக்குள்ள வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை வச்சேனே, ரட்சிப்பை வச்சேனே, அது சாவுக்கு ஏதுவாய் போய்கிட்டு இருக்கு. பரிசுத்தத்தை வச்சேனே, விசுவாசம், நம்பிக்கை, நீதி, நியாயம், உண்மை, உத்தமம், தேவன்பு, சிநேகத்தெல்லாம் உனக்குள்ள வச்சேனே, அதையெல்லாம் சாவுக்கு நேரா போய்கிட்டு இருக்க ஸ்திரப்படுத்து. இந்த 5 காரியத்தை இந்த வருஷம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க ஊழியம் நல்லா இருக்கும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்க எஜமான் நல்லா இருப்பார். உங்களை அவர் நம்பி தந்த ஊழியங்களிலே உங்களோடு இணைஞ்சிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த வார்த்தை நிறைவேறும், இந்த சத்தியம் நிறைவேறும். இது தேவன் உரைக்கிற வார்த்தை. அன்புள்ள பிதாவை துதிக்கிறோம். இந்த காலவெளியில் எங்களோடு பேசுங்க. ஊழியர்களாகி எங்களை பார்த்து ஸ்திரப்படுத்துங்கள். நான் வரப்போகிறேன். நீங்க ஸ்திரப்படலைன்னா நான் வர முடியாது. என்ன செய்யணும் ஆண்டவரே? உங்களை ஸ்திரப்படுத்துங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆகிய சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்க. நான் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துங்க. நான் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்க. உங்களுக்குள்ள வெளியேறப்பட்ட ஈவாகிய பொக்கிஷத்தை எல்லாம் உள்ள வச்சனே, அதெல்லாம் அழிவுக்கு கொண்டு போறீங்களோ, சாக விடுறீங்களோ, அதெல்லாம் ஸ்திரப்படுத்துப்பா. இந்த வருஷம் நீ அந்த பணியை செஞ்சுதான் ஆகணும். செய்யலைன்னா ஸ்திரம் இல்லாம இந்த வருஷத்தை முடிக்க வேண்டியதாயிரும். ஸ்திரப்படுத்தினா இனி வர்ற காலம் நல்லா இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய சத்தம். இது உங்களுக்கு, எங்கள் எனக்கும் வாய்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.